கண்டங்கள் பார்க்க போகிறோம். கண்டம்னா என்னென்னு பார்த்தோம். கண்டம் அப்படின்னா என்ன? இங்கிலீஷில் காண்டினென்ட் நானே சொல்லிடுறேன். மேற்பரப்பா? பெரிய நிலப்பரப்பு, சரியா? அதான் என்னது கண்டம். இதுக்கு முன்னாடி படித்ததில் அங்கங்கே விட்டுட்டு வந்துடாதீங்க, எல்லாம் சேர்ந்தது தான். அதிலேருந்து எடுத்து கோர்க்கணும் நாலேஜை. இது வரைக்கும் நம்ம கற்றுக்கிட்ட ஒவ்வொரு டேமையும் ரீகால் பண்ணுவோம், இங்கே அப்ளை பண்ணுவோம். இப்போ கண்டம் ஒரு வார்த்தை கற்றுக்கிட்டோமா, இங்கே அப்ளை பண்ணுவோம். ஒரு நீர்ச்சந்தி, லித்தோஸ்பியர், அந்த கண்டம் எப்படி உருவானுச்சு, தீபகற்பம், இந்த வார்த்தைலாம் கற்றுக்கிட்டோமா, அதெல்லாம் இங்கே யூஸ் பண்ணுவோம். இதான் யூபிஎஸ்சி படிக்கிறேன் பெருசாக கீவேர்டுமா, ஒரு மண்ணாங்கட்டி வேர்டு இல்லை. நீ புரிஞ்சுக்கிட்ட விஷயத்துக்கான வார்த்தை, அவ்வளோதான். கீவேர்டுனா அது ஸ்பெஷலாக அதெல்லாம் கிடையாது, அவ்வளோதான். ஆசியா மற்றும் ஐரோப்பா. இப்போ ஃபஸ்ட்டு ஆசியா பார்க்க போகிறோம். மொத்தம் எத்தனை கண்டம் இருக்குதுன்னு பார்த்தோம். என்னென்ன? ஆசியா, ஐரோப்பா. சைஸ் வாரியாக சொல்லுங்கள், நிலப்பரப்போட பொறுத்து. ஆப்பிரிக்கா, வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா, அண்டார்டிகா, அப்புறம் ஐரோப்பா, ஆஸ்திரேலியா. 7 பெரிய நிலப்பரப்பு. இதில் தீவு கண்டம் இது ஆஸ்திரேலியா. என்ன காரணம்? அது மட்டும். மற்ற எல்லா இதுவும் இங்கே பெரிய. இது வந்து யுரேசியான்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு கண்டம் இன்னொரு கண்டத்தோட லிங்க் ஆகிருக்கும். ஆப்பிரிக்கா இந்தியா ஆசியோட லிங்க் ஆகிருக்கு. அது லிங்க் ஆனது என்ன பண்ணிட்டோம், நம்ம வெட்டி விட்டோம். அதுக்கு பேர் தானே இது சூயஸ் கால்வாய். இந்த இடத்துல இஸ்துமஸ்னா என்ன? 2 பெரிய நிலப்பரப்பை சேர்க்கக்கூடிய ஒரு சின்ன நிலப்பரப்பு, நேரோ வாட்டர். ஏன் சிரிக்கிறீங்க சொல்லுங்கள்? கரெக்டாக சொல்லிட்டீங்களா? எதுக்கு சிரிச்சிங்க? இஸ்துமஸா? அதுவும் இதே தான். 2 பெரிய பயாலஜியில் இருந்துச்சா? எங்கே இஸ்துமஸ்ஸு? தலையில் ஏதோ கர்ப்பப்பையில் இருக்கா? சரி, அது இங்கிலீஷ் வார்த்தை தானே. 2 பெரிய நிலப்பரப்பை இணைக்கிறது இஸ்துமஸ். மூளையில் ஒரு பாட்டில் பார்த்தோமா இஸ்துமஸ்? ஆமாம், பார்த்தோம் மூளையில். அதெல்லாம் ஓகேவா? இங்கே இது என்ன இஸ்துமஸ்ஸு? படிக்கக்கூடாது, புரிஞ்சுக்கணும். கதை நம்ம உலகம், நம்ம வீடு, அதை புரிஞ்சுக்கிறோம். அப்படி உட்காருங்க, ஆன்சர் வரும். கொஸ்டின் அண்ட் ஆன்சராக படிக்காத. இது என்ன இஸ்துமஸ்ஸு? பனாமா இஸ்துமஸ். வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா, இது மாதிரி எல்லா கண்டமென்னா அது ஒன்றோடனே இணைஞ்சிருக்கு. இவரை விட்டுருங்க, அண்டார்டிகாவை. அண்டார்டிகாவில் என்ன ஸ்பெஷலு? அண்டார்டிக் சர்க்கிளுக்குள்ளே இருக்கும். அப்போ வெப்பம் கம்மி, அதனால் பனி படர்ந்துருக்கும். மனிதர்கள் இல்லாத கண்டம் எது? அண்டார்டிக். அதான் அதோட சிறப்பு. இப்படி ஏதாவது ஒன்று படிக்க போகிறப்போ நமக்கு என்னென்னலாம் தெரியும் அப்படின்னு கேள்வி கேட்டுட்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆகும். இவ்வளோ விஷயம் நமக்கு தெரியுதா அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் ஆகும். அடுத்தது இது எந்த கண்டத்தோட இணையலை, அதனால் அது தீவு கண்டம். நிலப்பரப்பு அடிப்படையில் நம்பர் 1 கண்டம் எது? ஆசியா. மக்கள் தொகை அடைப்புலையும் நேற்று ஜியாகிரஃபியில் பார்த்தோம்ல, அதுலேயும் எது நம்பர் 1? ஆசியா தான். அடர்த்தியிலே அவன் தான் நம்பர் 1 தான், ஆசியா தான். இதை தான் பார்க்க போகிறோம். இதோட இயற்கை அமைப்பு, விசியோகிராஃபி, இயற்கை அமைப்பு. ஓகேவா? இயற்கை அமைப்புனா எதை பார்ப்போம்? சமவெளி, பீடபூமி, மலைப்பிரதேசம், பள்ளத்தாக்கு, அதெல்லாம். இங்கே ஒரு 2 பிளேட்டு மோதுறதுனால ஒரு நில அமைப்பு உருவானுச்சு. எது? ஆசியாவில். எது? இமயமலை. எந்தெந்த பிளேட்டு ஒன்றா சேர்றதுனால? இண்டோ ஆஸ்திரேலியன் பிளேட். அது இண்டோ ஆஸ்திரேலியன் கூட இல்லை, நடுவில் இங்கே ஒரு பிட்டு இருக்குது. இது போய் அதில் மோதுது. என்ன 2 பிளேட்டு? அதுக்கு பேர் இண்டோ ஆஸ்திரேலியன் பிளேட்டும் யுரேசியன் பிளேட்டும். 2 என்னாவது? கன்வெர்ஜ் ஆகுது. கன்வெர்ஜ் ஆகிறதுல பள்ளம் தானே உருவாகணும். அது ஏன் மழை வருது?
வெரி குட். 2 பிளேட் ஒன்றுடைய லித்தோஸ்பியரிக் பிளேட்டு டென்சிட்டி ஈக்குவலாக இருந்தால் மோதி ஈக்குவலாக இருக்கான் 2 பேரும், அப்படியே வளர ஆரம்பிச்சிடும். எந்த கடல் இப்போ வளர்ந்து இமயமலையாக வந்திருக்கு? போகாது. அதனால தான். எந்த கடல் இப்போ உள்ள மேலே வளைஞ்சு இமயமலையாக வந்திருக்கு? டெத்தீஸ் கடல், கோண்டுவானா, லரூசியன் பார்த்தோமா, அங்காரா, பேஞ்சியா, ஒரே நீர்ப்பரப்பு ஒரே நிலப்பரப்பு, அது உடஞ்சி 2ஆக போயிடும். லரூசியன், கோண்டுவானா பார்த்தோமா. அது அந்த 2 நிலப்பரப்புக்கு நடுவில் உருவான ஒரு கடல் தான் டெத்தீஸ் கடல். அப்படி தான் இந்த இதுக்கு, இது லரூசியன், இது கோண்டுவானா லேண்டு, நம்ம இந்தியா. இந்த இடத்துல உருவானது தான் இது அந்த கடல். இது போய் மோதினால அந்த கடல் மடிஞ்சு மேலே எந்திரிக்குது. எந்த மலை? இமயமலை. இளம் மடிப்பு மலைகளில் இளம் மடிப்பு மலை இதுதான் இருக்கிறதுல. எது? இமயமலை தான். உயரமான மலை எது? இமயமலை. அதெல்லாம் அதே மாதிரி வேறு எங்கெங்கெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தோம். மடிப்பு மலை இது இங்கே இருக்கிறது ராக்கி. ரீகால் பண்ணிக்கணும். இங்கே உலகத்திலே பெரிய மலை தொடர் இந்த 4 தாங்க, வேறு எதுவுமே இல்லை. உலகமே உன் கையில். லவ் பண்ணி புரிஞ்சுக்கணும். லைஃபுக்காக படிக்கிற, மார்க்குக்காக படிக்கல, நல்லா தெரிஞ்சுக்கணும். இவ்வளோலாம் இருக்கா, இவ்வளோ விஷயம் கற்றுக்குறோம். சினிமா பார்க்குற மாதிரி, கதை கேட்குற மாதிரி கற்றுக்கிட்டுனா அவன் எப்படி கேள்வி கேட்டாலும் ஆன்சர் வரும். புரிஞ்சுதா? எப்படி கேட்டாலும் ஆன்சர் வரும். ஆனால் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் நான் சொல்லித்தர மாட்டேன். சொல்லி தந்தால் உனக்கு ஆன்சர் வராது முதல்ல. அதனால் சொல்லித்தராமே என்ன பண்ணீங்க? தமிழ்லாம் இலக்கண வகுப்பு எடுத்தவங்களாம் 80க்கு மேலே எடுத்திருக்காங்க. சொல்லித்தராமே போய் கொஸ்டின் ஆன்சர் சொல்லித்தராமல் கிளாஸ் அட்டன் பண்ணதை வச்சு புரிஞ்சுக்கிட்டது. புரிஞ்சுதா? அந்த கொஸ்டின் நீ எங்கேயும் படிச்சிருக்க மாட்டேன், எங்கேயுமே இல்லை. அப்படி தான். அதனால் புரிஞ்சுக்கங்க. கொஸ்டின் ஆன்சரை தேடாதீங்க, புரிஞ்சுக்கங்க. அதை புரிஞ்சதை வச்சு நீ ஆன்சர் எழுதணும். என்ன கேட்குறான், இதுவா, இது வருமா அப்படின்னு போட. அதுதான். ஆனால் நான் படிக்கலை, ஃபுல்லுக்குள்ளே போட்டேன். ஃபுல்லுக்குள்ளெல்லாம் போடலை, நீ புரிஞ்சு வச்சதை வச்சு போட்டிருக்க. சரியா? ரைட். இப்போ ஆசையாக தான் பார்த்துட்டு பார்ப்போம். குழந்தைங்க பேசுகிறாங்களா? சரி, அதெல்லாம் விட்டுடலாம். என்னென்ன பார்க்க போகிறாங்களாமா? ஆசியாவினுடைய அமைவிடம், பூமியில் அமைவிடம் எந்த இடத்துல இருக்குன்னு தெரியணும்ல. பூமியில் அமைவிடம் எப்படி, அமைவிடத்தை எப்படி கண்டுபிடிப்போம்? அச்சக்கோடு, தீர்க்கக்கோடு ரெண்டையும் வச்சு தான் அமைவிடம். வட அரைக்கோளமா, தென் அரைக்கோளமா? அச்சக்கோட்டை மட்டும் வச்சு என்ன கண்டுபிடிக்கலாங்க? பருவ காலமா? கிளைமேட்டு, காலநிலை. பருவகாலம் மாதத்தை வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும். மாதம் அப்புறம் இதையும் சேர்த்திக்கணும். கிளைமேட்டு கண்டுபிடிக்கலாம். தீர்க்கக்கோடு மட்டும் வச்சு என்ன பண்ணலாம்? டைம் கண்டுபிடிக்கலாம். ரெண்டையும் வச்சு என்ன கண்டுபிடிக்கலாம்? லொக்கேஷன், அதெல்லாம் கண்டுபிடிக்கும். எல்லை, அதோட எல்லை, கிழக்கு எல்லை எது, மேற்கு எல்லை எது, எல்லாம். நிலத்தோற்றம், மலை, பீடபூமி, சமவெளி, இதெல்லாம். அரசியல் பிரிவு, அதுக்குள்ள அரசியல் பிரிவுக்கு பேர் என்ன? நேற்று கூட பார்த்தோமே, நிர்வாக பிரிவு அப்படின்னு. கண்டத்தை அரசியல் பிரிவாக எப்படி பிரிப்பாங்க? வட்டமா? கண்டத்திலமா? நாடுகள், அதான் அரசியல் பிரிவு. புரிஞ்சதை வச்சு சொல்லுங்கள். அந்த கொஸ்டின் படிச்சிருக்க மாட்டோம், புரிஞ்சதை வச்சு சொல்லுங்கள். நம்மளாம் பிரிச்சுக்கிட்டோம், நாங்களாம் ஒன்றா இருக்கையா, நாங்களாம் நீங்களாம் ஒன்றா இருக்கையா, அப்படி இப்படின்னு பிரிச்சுக்கிட்டா தான் நாடு. அதில் நம்ம ஊரில் இல்லாத சேட்டை பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. நீ எனக்கு அடிமை, நான் சொல்கிறதான் நீ சாப்பிட்ணும், நான் இப்போ சொல்கிறவங்களே தான் நீ பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எங்கே? இந்தியாவுக்குள்ளே நடக்குதா? சரி, இதெல்லாம் புரிஞ்சு படிக்காதனால தான் அவன் நம்மளை அடக்கிறான், அவங்கள பாதிக்கிறது. முக்கிய 6 காலநிலை. அங்கே என்ன கிளைமேட்? கிளைமேட்டை வச்சு என்ன கண்டுபிடிக்கலாம்? அங்கே என்ன இயற்கை தாவரம், நேச்சுரல் வெஜிடேஷன் அப்படிம்பாங்க, ஃப்ளோரா அப்படிம்பாங்க. இயற்கை தாவரத்தை வச்சு தான் என்ன இருக்கும்? இயற்கை தாவரம் உயிரினம் தாங்க. அதில் ஒரு பாட்டு சொல்லியாச்சு, வாங்க வெளியில் வாங்க. புரிதல் நல்லா புரிஞ்சு யூஸ் பண்ணுங்கள். விலங்குகள், ஃபானா. கிளைமேட்டை வச்சு தான் அது இருக்கும். சரியா? கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி நம்மளும் ட்ரெஸ் பண்ணணும். நம்ம மொக்கத்தனமாக பண்ணிகிட்டு வர்றாங்க. என்ன பண்ணுறோம்? மொக்கத்தனமாக பண்ணிகிட்டு இருக்கிறோம். அதனால தான் சிரிக்கிறானுங்க அவனுங்க. யார்? யூரோப்பியன் கண்ட்ரிஸ் வந்து நம்மளை பார்த்து சிரிக்கிறான். என்னடா இந்த வேகாத வெயில் நம்ம இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கிட்டு இருக்கிறானுங்க. ஆமாவா? சரி, இப்போ பார்ப்போம்.
காலநிலை, இயற்கை தாவரம், இது எல்லாத்தையும் நம்ம கண்டத்தில் நம்ம எங்கே இருக்கிறோம் எல்லாமே தெரிஞ்சுக்கணும். பலங்கள், அப்புறம் என்ன பொருளாதார நடவடிக்கை இருக்குல்ல, எக்கனாமிக் ஜியாகிரபி. எக்கனாமிக் ஜியாகிரபியை தீர்மானிக்கிறது யார்? அதாவது நீ ஒரு பொருளாதார நடவடிக்கை தீர்மானிக்கிறது யார்? ஜியாகிரபி தான். அதெல்லாம் என்ன ஏது அப்படின்னு பார்க்க. ஆசியா, ஆசியாவோட அமைவிடம், உலகின் மிகப்பெரிய அதிக மக்கள் தொகை கொண்ட கண்டம். முன்னாடியே நீங்கள் சொல்லிட்டீங்க. அதெல்லாம் பரப்பளவில் 30% இருக்குது. பூமியோட பரப்பில் 30%. சரியா? பூமியோட பரப்பில் அதிக இடம் பிடிச்சிக்கிட்டவர் யார்? பசிபிக் ஓசன். யார்? பசிபிக் ஓசன். மக்கள் தொகையில் 60% உள்ளடக்கியது. நிலப்பரப்பா பரப்பளவில் அது மாதிரி. இது வந்துட்டு உலகின் நிலப்பரப்பில் பரப்பளவு. ரைட். ஆசியாவின் பெரும்பாலான நிலப்பரப்பு வட அரைக்கோளத்தில் பரவியுள்ளது. ஸ்டேட்மெண்ட்டாக சொன்னாங்கன்னா என்ன பண்ணணும்? போயிட்டு படமாக மாற்றணும். வட அரைக்கோளம்னா என்னது? 0 டிகிரிக்கு மேலே உள்ளதெல்லாம் வட அரைக்கோளம். வட அரைக்கோளம்னா எது வரும்? ஃபுல் பார்ட்டு. இது ஃபுல்லாகவே வட அரைக்கோளத்துக்கு வந்தாச்சு. அப்புறம் எப்படி பிரிக்கலாம்? கிழக்கு அரைக்கோளம், தெற்கோளம். கிழக்கு அரைக்கோளமா எங்கே? தெற்கு அரைக்கோளமா? கிழக்கு அரை. இப்படி கேள்வி கேட்டு கேட்டு போகணும். சரியா? இதை வச்சு நம்ம சொல்லிடலாம். அங்கே கிளைமேட் இப்போ என்ன இருக்கும், ஏது இருக்கும், இதை வச்சு தான் சொல்லாமல். இப்போ இது என்ன மாதம்? ஜூலை. சூரிய ஒளி செங்குத்து எங்கே விழுகும்? வட அரைக்கோளமா தென் அரைக்கோளமா? சூரிய ஒளி செங்குத்து அங்கே விழுகும். வட அரைக்கோளமா தென் அரை? வட அரைக்கோளம். வெயில் அதிகமாக இருக்கா இல்லையா? அங்கே தானே இருக்கும். அதனால தான் காட்டாக இருக்குது. அப்போ வட அரைக்கோளத்தில் இப்போ என்ன எப்படி இருக்கும்? கோடை காலம். வெயில் அதிகமாக அடிக்கும், மழை பெய்யும். அதான் கோடை காலம். சொல்லிடலாமா? இந்த கிளாஸ் அட்டன் பண்ணாதவங்களாம் அந்த வீடியோ ஃபஸ்ட்லேருந்து பார்த்துட்டு வாங்க. அப்போ தான் புரியும். அட்டன் பண்ணவங்களுக்கு இது ரீகால். இவ்வளோ விஷயம் இருக்கா அப்படின்னு. இதை புரிஞ்சுக்கிட்டே அப்படின்னா அந்த புரிஞ்சதை வச்சு ஆன்சர் போட்டு வருவேன். கேட்டாலும் தமிழ் கொஸ்டின் புரிஞ்சதை வச்சு போட்டினா ஏதோ போட்டாங்க வந்து. நீ புரிஞ்சதை வச்சு ஆன்சர் பண்ண. தமிழ் கொஸ்டின்னா சூப்பர் கொஸ்டின். ஆப்டிடியூட் ரீசனிங் மாதிரி மனப்பாடம் பண்ணவெல்லாம் மாட்டிக்குவான். ஃபேக்டை தான் மனப்பாடம் பண்ண முடியும். கான்செப்டில் என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. இலக்கணம் புரிஞ்சிருந்தா ஆன்சர். அடுத்தது, இது பல வகையான நிலத்தோற்றம், கலாச்சார கூறுகளே. கலாச்சாரம்னா என்னென்னு பார்த்தோம். இங்கிலீஷில் கல்ச்சர். அங்கே உள்ள கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி அவனுடைய ட்ரெஸ்ஸிங்கு, அவனுடைய ஃபுட் ஹேபிட்டு, மற்றதெல்லாம் இருக்கும். பேசுகிறது கூட சரி கிளைமேட்டு தான் இருக்கும். நம்ம சத்தம் போட்டு பேசுவோம். யூரோப்பியன் கண்ட்ரீஸு பேசுவோம் மூக்குலையே. நம்ம சத்தம் போட்டு பேசுவோம். ஏன்? யார் டிசைட் பண்ணா? வளிமண்டலத்தோட அடர்த்தி தான். அதெல்லாம் கலாச்சாரம். கிளைமேட்டை பேஸ் பண்ணி அவனுடைய உணவு, இருப்பிடம், வீடு எப்படி கட்டிக்கிற கலாச்சாரம். அதெல்லாம் உயர்ந்த மலை, பீடபூமி, அதான் தான் இயற்கை அமைப்பு. பரந்த சமவெளி, தீவு, தீபகற்பம். தீபகற்பம்னு என்ன? ஒரு பக்கம் நிலத்தால் இருக்கும். வெரி குட். தீவுனா இங்கிலீஷில் தீபகற்பத்துக்கு வந்துட்டு பெனின்சுலார். இங்கிலீஷ் வார்த்தையும் தெரிஞ்சுக்கோ, பெனின்சுலார். நீ தமிழில் கேட்குறான்ல, டிஎன்பிசியில் குரூப் 2, 4 தமிழ் டிரான்ஸ்லேஷன் கேட்குறான்ல, அது குரூப் 1லேயும் தமிழ் டிரான்ஸ்லேஷன் இருக்கும். குரூப் 1 யூபிஎஸ்சியில். அதுக்கெல்லாம் நீ வந்துட்டு என்ன பண்ண தேவையில்ல. தனியாக போய் புக்கு மனப்பாடம் பண்ண வேணாம். ஒழுங்காக கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு வீடியோ 2-3 தடவை பார்த்தீங்கன்னா வேலை முடிஞ்சு போச்சு. புக் எடுத்து படிச்சு பார்த்துக்கங்க. தீபகற்பங்கள். பெனின்சுலார். தீவுனா என்ன அர்த்தம்? சுற்றிலும் தண்ணி. தண்ணி இருந்தால் நடுவில் நிலப்பரப்பு இருந்தால் தீவா? கண்டம் அப்படி தானே இருக்குது. சின்ன நிலப்பரப்பு, அதை சுற்றிலும் தண்ணி இருக்கணும். ஒரு வார்த்தையை ஆட் பண்ணிக்கணும். சின்ன நிலப்பரப்பு, சுற்றிலும் தண்ணி இருந்தால் தானே அது தீவு. அதெல்லாம் பார்க்க போகிறோம். வற்றாத ஆறுகள் இந்தியாவின் பல்வேறு நிலப்பரப்புகளில் பாய்கிறது. பெரனியல் ரிவர்ஸ். ஆற்று பள்ளத்தாக்கு நாகரிகங்களின் தொட்டிலாகும். ஏன் ஆற்று பள்ளத்தாக்கு நாகரிகங்களின் தொட்டில்? அங்கே தான் விவசாயம் செய்ய முடியும். அங்கே தான் செட்டில்டு லைஃப் வாழ்கிறான்.
நிலையான வாழ்க்கை. அதுக்கு முன்னாடி நாடோடியாக ஓடிக்கிட்டு இருந்தான். செட்டில் லைஃபுக்கு வந்தோடனே என்னாச்சு, ரெஸ்ட் எடுக்கிற நேரம் அதிகமாச்சு, சிந்திக்க ஆரம்பித்தா அடுத்தடுத்துல வீடு கட்டிக்கிட்டான், எல்லாம் மாற்றினான். அப்போ விலங்குத்தன்மையிலேருந்து மனிதத்தன்மைக்காக மாறினது அதான் நாகரிகத்தின் தோற்றம். அவனுக்கு தேவையான வீடு, விவசாய உற்பத்தி இதெல்லாம் அவனே தயாரிச்சுக்கிட்டான். அது மாதிரி நம்ம ஆசியாவில் இருந்த முக்கியமான நாகரிகம் மெசபடோமியா, சிந்து, அதாவது திராவிட நாகரிகம். சிந்து சமயம் அங்கே மட்டும் சுருக்குறான். இந்திய துணைக்கண்டத்தில் இருந்தது தான் சிந்து சமயம். இந்திய துணைக்கண்டத்தில் காணப்பட்ட நாகரிகம். இன்னொன்று சீன நாகரிகம். இந்தியா முழுவதும் திராவிட நாகரிகம் இங்கே, மெசபடோமிய நாகரிகம் இங்கே ஓடக்கூடிய நதி யூப்ரட்டிஸ், டைக்ரீஸ். அடுத்து மஞ்சள் நாகரிகம், சீனா நாகரிகம். பழமையான நாகரிகங்கள், அங்கே தான் பழமையான நகரங்கள் இருக்குது. ஃபஸ்ட்டு மனிதன் செட்டில்டு வாழ்க்கை வாழ்ந்த ஏரியா அதான். அதில் சிறந்த நாகரிகம் இது திராவிட நாகரிகம் இந்தியா முழுவதும் இருந்தது. அடுத்தது ஆசிய கண்டத்தில் இருக்குது அமைவிடம். ஆசிய கண்டத்தோட அமைவிடம் 10 டிகிரி 11 மினிட்ஸ் அப்படிம்பாங்க. தெற்கு அச்சத்திலிருந்து, தெற்கு அச்சமா எங்கே சார், இந்த பாருங்க 23 டிகிரி தெற்கு, சாரி 0 டிகிரியா, அதிலேருந்து இங்கே தெற்கு, இங்கேருந்து இது கீழே தான். இது வரைக்கும் ஆசியா வந்துடுது. தென் அரைக்கச்சத்திலேருந்து வடதுருவம் வரைக்கும் இருக்கு. வடதுருவம்னா எங்கே போயிடும், 90க்கு பக்கத்தில் போயிடணும். 81 டிகிரி 12 மினிட்ஸ் வடக்கு அச்சம் வரையில். ஸ்டேட்மெண்ட்டில் கேட்பாங்க பார்த்துக்கோங்க. யூபிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் இதில் கான்செப்ட் வச்சு கேட்பான். டைரெக்டாக இந்த ஃபேக்ட் கேட்க மாட்டான், இது உள்ள கான்செப்ட் வச்சு கேட்பான். ஓகேவா. அடுத்தது 26 டிகிரி கிழக்கிலேருந்து ஈஸ்ட்டு, 26 டிகிரி 2 மினிட்ஸ் ஈஸ்ட்லேருந்து ஈஸ்ட்டு. 26 டிகிரியா, ரைட். 0 டிகிரி இது. அதை புரிஞ்சுட்டு அதெல்லாம் ரீகால் பண்ணிட்டு வந்திருந்தீங்கன்னா இது செம்மையாக இருக்கும், ஈஸியாக இருக்கும். புரியாமல் இருந்தீங்கன்னா கஷ்டம். அதுலேருந்து 26 ஏசியா மைனர்னு சொல்லுவாங்க, இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா. அதிலேருந்து 169 டிகிரி 40 மினிட்ஸ் மேற்கு தீர்க்கம் வரையில். மேற்கு தீர்க்கம் சரி, இது வரைக்கும் இந்த இடத்துல கிராஸ் ஆகும். இந்த இடம் வச்சுக்கோங்க, கொஞ்சம் ரஷ்யாவுக்கு சொந்தமான லேண்டுன்னு வச்சுக்கோங்க. இதெல்லாம் கிழக்கு தீர்க்கம், இது கிழக்கு தீர்க்கம். அதுலேருந்து இது வரைக்கும் மேற்கு தீர்க்கம். மேற்கு அரைக்கோளம் இருக்குல்ல, அங்கேருந்து 0 ஸ்டார்ட் ஆகி வந்துச்சுன்னா மேற்கு இது வரைக்கும். அங்கே ஏதோ ஒரு லேண்ட் இருக்கும் போல் இருக்குது, அதையும் சேர்த்து போட்டுக்கிட்டானுங்க. இந்த மொத்த பரப்பளவு 44 மில்லியன் சதுர கிலோமீட்டர். அங்கே வருமா இல்லை கீழே எது வருமா, இங்கே வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. இது ஓகே சரி, அங்கே தான் வரும். இங்கே அலாஸ்கா இருக்குல்ல, அந்த இடத்துல இங்கே கொஞ்சம் வரும் போல் இருக்கும். அது வரைக்கும் 44 மில்லியன் சதுர கிலோமீட்டர். அப்போ 4.4 கோடி சதுர கிலோமீட்டர். இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் ஏது அப்படின்னு இதில் தெரிஞ்சுக்குவோம், ஃபிசிக்ஸில் கற்றுக்குவோம். எல்லைகள், ஆசிய கண்டத்தோட எல்லை வடக்கில் ஆர்டிக் பெருங்கடல், தெற்கில் இந்திய பெருங்கடல், கிழக்கில் பசிபிக் பெருங்கடல், மேற்கில் ஐரோப்பா, சரியா, கருங்கடல், இது மத்திய தரைக்கடல், இது செங்கடல், அதெல்லாம் எல்லைகள். இது காஸ்பியன் கடல். திரும்ப திரும்ப பார்த்தீங்கன்னா பழகிடும், ஈஸியாயிரும். இருக்கிறதுலே எனக்கு பயங்கரமாக மெமரி பவர் இல்லாதவன் நான். எனக்கே இவ்வளோ விஷயம் இருக்குன்னா பார்த்துக்கோங்க. உங்களுக்கு சத்தியமாக சொல்கிறேன், எனக்கு மெமரி பவர். காலையில் என்ன சாப்பிட்டீங்கன்னு கேட்டால் நான் ரொம்ப நேரம் யோசிச்சு தான் சொல்லணும். அது நானாக அழிச்சிக்கிட்டேன், அது வேறு, அதை விட்டுருங்க. நீங்கள் இளம் வயதினர் டப்புன்னு கிராஸ் பண்ணிக்கலாம், சரியா. ஆமாம், அதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை. ஃபஸ்ட்டு பார்க்குறப்ப கஷ்டம் எப்பயுமே. எந்த விஷயமும் நீங்கள் எதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக தேடி போகிறீங்க இப்போ கஷ்டம். பூவா சாப்பிட்றது கூட ஃபஸ்ட்டு கஷ்டப்பட்டு தான். ஏன் சட்டை உடனே பட்டன் மாற்றிட்டோமா சின்ன வயசில்? கையே மாட்ட முடியாது, அம்மா அப்பா தான் கற்றுக் கொடுத்துருப்பாங்க.
அப்புறம் பழக பழக ஈஸியாகிடுச்சு. ஃபோன் பேசிகிட்டே இப்போ ட்ரெஸ் மாற்றுறோம், பட்டன் போடுறோம், சைக்கிள் ஓட்டுறோம். ஆமாவா? ஆமாம், எல்லாமே கஷ்டம்தான். அப்புறம் போக தான் நாமும் ஈஸியாகும். கிழக்கில் பசிபிக் பெருங்கடல், தெற்கில் இந்திய பெருங்கடல், மேற்கில் யூரல் மவுண்டைன். இந்த இது யூரல் மவுண்டைன், காக்கசாக மலைகள் இந்த இடத்துல வரும். செங்கடல், மத்திய தரைக்கடல், காஸ்பியன் கடல், கருங்கடல். சொல்லிட்டேன் எல்லாத்தையுமே, எல்லாமே. இது காஸ்பியன் கடல், இது கருங்கடல், இது மத்திய தரைக்கடல், இது செங்கடல். இதெல்லாம் எல்லைகள் மேற்கில். இது ஐரோப்பா. ஐரோப்பாவில் தான் காக்கசாஸ் மலை தொடருங்க, யூரல் மவுண்டெயின் எல்லாம். இது ஐரோப்பா. சூயஸ் கால்வாய் ஆசியாவை ஆப்பிரிக்காவை வந்து பிரிக்கும். அது ஆக்சுவலாக சூயஸ் இஸ்துமஸ். இவங்க வெட்டி பிரிச்சுட்டானுங்க. எந்த நூற்றாண்டு? 19ஆம் நூற்றாண்டு, 1865. முக்கியமானது இந்த சூயஸ் கால்வாய்ங்கிறது. சரியா? உலக இதில் வந்து முக்கியமானது. இப்போ கரண்ட் இஷ்யூலாம் நடக்குதுல்ல, இஸ்ரேல்லாம் அடித்து தும்சம் பண்ணது எல்லா வேலையும் இந்த ஏரியாவில் ஆகணும். மடங்க வச்சதே இந்த ஏரியா தான், இந்த ரூட்டு தான். ஓமன் அடிச்சு இல்லாமல் எதை காலி பண்ணியிருப்பான்? பாலஸ்தீனத்தை காலி பண்ணியிருப்பான் நேரம். வரலாறு. பேரிங் நீர் சந்தி, பேரிங் நீர் சந்தி. இந்த இது வட அமெரிக்காவையும் ஆசியாவையும் பிரிக்கிறது பேரிங் நீர் சந்தி. ஸ்ட்ரெயிட், இங்கிலீஷில் ஸ்ட்ரெயிட். நீர் சந்தினா என்ன? டிரான்ஸ்லேட் பண்ணிடாதீங்க, நல்ல வேலை. சொல்லுங்கள். 2 பெரிய நிலப்பரப்பை பிரிக்கும், அல்லது 2 பெரிய அல்லது 2 பெரிய நீர்ப்பரப்பை இணைக்கும். அதானது ஸ்ட்ரெயிட். சந்தி, நீர்ச்சந்தி. நீர்ச்சந்தி தான் சரியான வார்த்தை. நீர்ச்சந்தி 2 நீர்ப்பரப்பை இணைக்கிறது. நீர்ச்சந்தி பெரிய நீர்களை சந்திக்க வைக்கக்கூடிய சின்ன வாட்டர் பாடி நீர்ச்சந்தி. எல்லாமே கேள்வி, எதை வேணாலும் கேட்பான், பார்த்துக்கோங்க. கொஸ்டின் பேப்பர் செட் பண்ணுறவர் என்ன மூடில் இருக்காரோ அதுக்கு தகுந்த மாதிரி கொஸ்டின் வரும். எல்லாத்தையும் புரிஞ்சு வச்சுக்கோ. ஏதோ ஃபேக்ட்டு. 12 நாடுகள் நிலத்தால் சூழப்பட்டுள்ளன. 12 நாடுகள் லேண்ட் லாக்டு கண்ட்ரிஸ் அப்படிம்பாங்க. அதுக்கு கடல் வழியே இல்லை, வேறு நாட்டு வழியாக தான் கடலுக்கு போய் சேரணும். ஏன் கடல் வழி முக்கியமாக ஒரு நாட்டுக்கு? எதுக்கு உக்ரைன் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான் யுஎஸ்எஸ்ஆர், சரி ரஷ்யா? கடல் வழி வேணும்னு தான். ஏன் கடல் வழி வேணும்? நீ உற்பத்தி செய்கிற பொருள்லாம் இதில் தான் அதிகமாக எடுத்துகிட்டு போவாங்க, கப்பலில் தான் எடுத்துகிட்டு போகணும். அப்போ கடலோட தொடர்பு இருக்கணும். இல்லைன்னா நீ அடுத்த நாளை தொங்கிக்கிட்டு கிடக்கணும். இப்போ நேபாளம் நம்மளை தொங்கிக்கிட்டு கிடக்குமா, நம்மளை நம்பணும், இல்லைனா சீனாவை நம்பணும். பூட்டான் அதே கதை தான். நம்மகிட்ட எழுத்து சண்டை கண்டை போட முடியாது. வரப்பு பாதை இல்லைன்னு வச்சுக்கோங்க, பாதை இல்லாத லேண்டை நடுவில் மாட்டிக்கிச்சு, அப்படி அர்த்தம். அது மாதிரி மொத்தம் 12 நாடுகள் இருக்காமா. அதில் ஒன்று மட்டுமே 2 முறை நிலத்தால் சூழப்பட்டுக. அதானுங்க 2 முறை நிலத்தால். 2 நாட்டை தாண்டி வரணும். இப்போது இங்கே ஒரு நாடு இருக்குது, இங்கே ஒரு நாட்டை கடந்து வந்தால் ஓகே. இன்னொரு நாட்டை கடந்து இங்கே தான் லேண்ட் இருக்குது, தண்ணி இருக்குது, இந்த நாட்டை கடந்து அடுத்த நாட்டுக்கு வந்து அப்படி போகணும். அப்படி 2 நாடு இருக்காமா. அந்த நாடு எது என்பதை கண்டறிக்க மேப் எடுத்து பார்க்கணும் போயிட்டு. இந்த பாருங்க, இந்த ஏரியாவில் உள்ள நாடுகள் தான் வரும். மங்கோலியா இதெல்லாம் தான் வரும். ஆப்கானிஸ்தான் முதற்கொண்டு, கஜகிஸ்தான், தஜிகிஸ்தான், கிர்கிஸ்தான், உஸ்பெகிஸ்தான் எல்லாம் தான் எடுத்து பாருங்கள். அதை கேள்வியாக கேட்பான். அரசியல் பிரிவு, பொலிட்டிக்கல் டிவிஷன்ஸ் எப்படியெல்லாம் வச்சுக்கலாம். பிரிஞ்சுக்கிட்டோம். இயற்கை எல்லை வேறு, மலை பிரிக்கிறது வேறு, பொலிட்டிக்கல் நம்மலாம் சேர்ந்து நம்மளாம் ஒன்றா வாழ்வோம் அப்படின்னு முடிவெடுத்து, அதான் பொலிட்டிக்கல் டிவிஷன்ஸ். மக்களாக முடிவெடுக்கிறது, இயற்கையை பிரிக்காது. சரியா? ரைட். அப்போ ஒருத்தன் எவனையும் போய் என்ன பண்ண முடியாது, டாமினேட்லாம் பண்ண முடியாது. எல்லோரும் சேர்ந்து வாழ்கிற நம்ம முடிவு எடுத்துருக்கோம். நாங்கள் டாமினேஷன் பண்ணுறானுங்க, ஏன்னா நம்ம அறியாமையில் இருக்கோம். அதுதான் காரணம். ஆசியாவில் 48 நாடுகள் இருக்காம, நோட் பண்ணிக்கோங்க. இந்நாடுகள் நிலத்தோற்றம், அரசியல் நிலைப்பாடுகளின் அடிப்படையில் பல்வேறு பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. கிழக்காசியா,
இதெல்லாம் கிழக்கு ஆசியா. எப்பயுமே திசை பிரிக்கணும்னா இப்போ ஆசியா தானே பார்த்துக்கிட்டு இருக்கோம், அதோட மையத்தில் சிலுவையை வரைஞ்சிடணும், ஜெயிங்கன்னு வரைஞ்சிடணும். பசிபிக் ஓஷனை பற்றி பேசணும்னா ஓஷனில் கொண்டு போய் சிலுவை எடுத்துகிட்டு போய் வச்சிடணும். இதை இங்கே வச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது, சரியா? இங்கே எடுத்துகிட்டு போய் வச்சிடணும். எங்கே இருந்து பார்க்குறியோ அங்கே. இப்போ ஆசியாவில் வரைஞ்சாச்சு. இது கிழக்கு ஆசியா நாடுகள். இதெல்லாம் கிழக்கு ஆசிய நாடுகள். சீனா, ஜப்பான், வடகொரியா, தென்கொரியா, அதெல்லாம் கிழக்கு ஆசிய நாடு. பிலிப்பைன்ஸ், தென்கிழக்கு ஆசிய நாடுகள். இதெல்லாம் தென்கிழக்கு. தென்கிழக்கா, கிழக்கு, தெற்கு, தென்கிழக்கு. சவுத் ஈஸ்ட் ஏசியன் நேஷன்ஸ், மியான்மரு, வியட்நாமு, கம்போடியா, இந்தோனேசியா, இவங்கெல்லாம் வருவாங்க. இதில் பிலிப்பைன்ஸு, புருனே, அதெல்லாம் தென்கிழக்கு ஆசிய நாடுகள். அடுத்தது தெற்காசிய நாடுகள். அப்படியே கிளாக் வைஸில் வரும். அப்படியே கிழக்கு ஆசிய நாடுகள், தென்கிழக்கு ஆசிய நாடுகள், தெற்காசிய. நம்ம ஆப்கானிஸ்தான், இந்தியா, பாகிஸ்தான், இந்தியா, நேபாளம், பூட்டான், பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா, மால்தீவ்ஸ். அடுத்தது தென்மேற்கு ஆசிய நாடுகள், மேற்கு ஆசிய நாடுகள். தென்மேற்கு ஆசிய நாடுகள் இதெல்லாம் ஈரானு, ஈராக்கு, சரியா? அரேபியா, ஏமன், ஓமன், அப்புறம் யுஏஇ, துபாய், குறுக்கு சந்து, இதெல்லாம் அங்கே இருக்கும். இதெல்லாம் அப்புறம் மத்திய ஆசிய நாடுன்னு சொல்லலாம். இதை சொல்கிறான்னு தெரில. மத்திய கிழக்கும்பாங்க. இதெல்லாம் துருக்கி, இஸ்ரேல், பாலஸ்தீனோ, அதெல்லாம் இருக்குல்ல, அங்கே சிரியா, அதெல்லாம் அங்கே வரும். மேற்காசிய நாடுகள்னு சொல்லலாம். அதை யூரோப்பியன்ஸ் கண்ட்ரிஸ்க்கு கிழக்கில் இருக்கிறனால இதை மத்திய கிழக்குன்னு சொல்லுவாங்க. இந்த நாடுகள்லாம் நமக்கு மேற்காசிய நாடுகள் ஆக்சுவலாக. அதை தான் அப்படி பேர் வச்சுருக்கான். எல்லாத்தையும் வார்த்தையை கரெக்டாக புரிஞ்சு யூஸ் பண்ணணும். வார்த்தைங்கிறது என்னது? ஒரு விஷயத்தை குறிக்கிறது. அதை அந்த விஷயம் நமக்கு தெரிஞ்சால் தான் அந்த வார்த்தையை பயன்படுத்தணும், எல்லாம் பயன்படுத்தவே கூடாது. அங்கே தான் பிரச்சனையே. வார்த்தையை மட்டும் மனப்பாடம் பண்ணி விட்டானுங்க. இந்த திருட்டு பசங்க மந்திரம் ஓதிட்டு தெரிஞ்சானுங்கள, அவன் மனப்பாடம் பண்ணி அவனை மாதிரி எல்லாத்தையும் மாற்றி விட்டு போயிட்டானுங்க. அதான் பிரச்சனையே. அதனால் அர்த்தம் தெரியாமல் எனக்கு வரல, இந்த சப்ஜெக்ட் வரல, அந்த சப்ஜெக்ட், எல்லாத்துக்கும் எல்லா சப்ஜெக்டும் வரும். மனப்பாடம் பண்ணதுனால பிரச்சனை. ஏன்னா வார்த்தையை மனப்பாடம் பண்ணுறது வந்துட்டு நம்மளோட மூளைக்கு கெப்பாசிட்டி கிடையாது. ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வார்த்தையை உருவாக்கலாம், ஈஸி. அதனால தான் எல்லாம் 10th பப்ளிக்னால் எல்லாம் மென்டலாகி சுற்றிக்கிட்டு இருக்கோம், பயந்து ஓடுறது. 12th பப்ளிக்னால் அதுக்கு மேலே மென்டல் ஆகிரும். ஆமாம் தானே? அதுக்கு மேலே தான் ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு காலேஜிலலாம் போயிட்டு எல்லா கெட்ட பழக்கத்துக்கு அதிகமாகிடும். அது வேறு. எல்லாம் இவனுக்கு பிளான் பண்ணி பண்ணுறானுங்க. இயற்கை பிரிவு, மலைத்தொடர், பனிபடர்ந்த உயர்ந்த மலைகள், அகன்ற பீடபூமி, சமவெளி, ஆற்று பள்ளத்தாக்கு, கடற்கரை, எல்லா வார்த்தைக்கும் அர்த்தம் தெரியும் உங்களுக்கு. சமவெளினா என்ன? 200லேருந்து 300 அடி இல்லை, மீட்டர் உயரம், ஃப்ளாட்டாக இருக்கும். அதுக்கு மேலே உயரமாக ஃப்ளாட்டாக இருந்தால் எவ்வளோ ஹைட் வேணாலும் இருக்கலாம் பீடபூமி. அதே உயரமாக கூம்பாக இருந்தால் மலை, தொடர்ந்து இருந்தால் மலை தொடர். அவ்வளோதான். 2 உயரமான இடத்துல நேரமான பள்ளம் இருந்தால் பள்ளத்தாக்கு. வேறுபட்ட இயற்கை கூறுகள் இக்கண்டத்தில் காணப்படும் மக்களின் பல்வேறு இயற்கை கூறு, கிளைமேட் தான் அவனை டிசைட் பண்ணும். பொருளாதார நடவடிக்கைகள் துணை புரிகின்றன. நீ என்ன வேலை செய்யணும்னு யார் முடிவு பண்ணுறா? இயற்கை, ஜாகிரஃபி தான் முடிவு பண்ணும். அப்போ அந்த ஜாகிரஃபியை புரிஞ்சிருக்கணுமா வேண்டாமா? அதுக்கு தான் அதை படிக்க வைக்கிறான். அடுத்தது 5 பெரிய பிரிவாக பிரிக்கிறாங்க இயற்கை அமைப்பை. வடதாழ் நிலங்கள், மத்திய உயர் நிலங்கள், தெற்கு பீடபூமிகள், பெரும் சமவெளிகள், தீவு கூட்டங்கள் 5ஆக பிரிக்கிறாங்க. நார்தன் லோ லேண்ட்ஸ், அதாவது பிளைனை தான் அப்படி சொல்கிறாங்க. ஹைலேண்ட்ஸ், மலைத்தொடர், பீடபூமி, அதெல்லாம். தெற்கு ஹைலேண்ட்ஸ், பீடபூமி, பெரும் சமவெளிகள், தீவு கூட்டம். எல்லா வார்த்தைக்கும் அர்த்தம் தெரியும்ல, இங்கிலீஷ்லேயே அப்படியே பாருங்கள். நார்தன் லோ லேண்ட்ஸ் அதாவது சமவெளி, வேறு ஒன்றும் கிடையாது. ஹை மவுண்டைன்ஸ் சென்ட்ரலில் இருக்குது.
அந்த ஆசியாவில் மையத்தில் இருக்குது. ஆசியாவோட வடக்கில் சமவெளி இருக்குது, அது ரோன். சதர்ன் பிளாட்யூஸ், கிரேட் பிளைன்ஸ், பெரிய பெரிய சமவெளிகள் இருக்குது. அது ஐலாண்ட் குரூப்ஸ், தீவு கூட்டங்கள். வட தாழ்நிலங்கள். ஆசியாவிலே மிகவும் பறந்து காணப்படும் தாழ்நிலம் சைபீரிய சமவெளி. அங்கு மேற்கே யூரல் மலையிலிருந்து கிழக்கே பெர்கோயான்ஸ்க் மலைத்தொடர் வரை பறந்து காணப்படுகிறது. சைபீரியன் சமவெளி, இன்னமும் சைபீரியான்னு சொல்லுவாங்க. நாய் கூட ஒன்று அங்கேருந்து பிடிச்சிட்டு வந்து வளர்த்துட்டு இருக்கானுங்க பாருங்க, அதிக விலை உயர்ந்த நாய். சைபீரியன் பக்கா, அது பேர் என்ன? சைபீரியன் நரி மாதிரியே இருக்கும் அங்கே. சைபீரியன் அஸ்கியா, அப்படி தானே பேர்? நரி மாதிரியே இருக்கும், அழகாக இருக்கும். நரி மாதிரி இருக்குன்னா போய் அது மூஞ்சில் போய் முடிச்சுட்டு போகிறானுங்க. நரியை பார்த்தா நல்லதா? ஆமாம், இந்த படத்தில் வரும் பாருங்க, நரி மூஞ்சில் பிடிச்சா நல்லதுங்க அப்படின்னு. வட தாழ் நிலம் எல்லாம் கிரிக்கியாச்சா? இதுதான் வட தாழ் நிலம். ஃபிசிக்கல் மேப் இருக்கும். வடக்கு தாழ் நிலம் அதெல்லாம். ஓகேவா? இதெல்லாம் லோ லேண்டு. அதனால் இங்கே உருவாகிற ஆர்லேண்டாகும் வடக்கு நோக்கி இப்படி தான் ஓடும். மேற்கே யூரல் மலை, கிழக்கில் என்னன்னு சொன்னால் அந்த மலைத்தொடர் இங்கே வரும். பெர்கோயான்ஸ் இருக்கா? இது பெர்கோயான்ஸ். மேற்கே யூரல் மலை, இது யூரல் மலை. அடுத்தது இது எந்த பக்கம் இருக்குது? ஆர்டிக் சர்க்கிளை ஒட்டி இருக்குது. சமவெளி, புல்வெளி, மழைப்பொழி கம்மியாக தான் இருக்கும். இங்கேருந்து வருமா, உள்ளே வர வர புல்வெளி. இதுக்கு பேர் தான் என்னது? சைபீரியன் ரீஜன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த புல்வெளிக்கு பேர் என்ன? யுரேசியாவில் இருக்க இந்த புல்வெளிக்கு பேர் என்னது? ஸ்டெப்பி புல்வெளி. அது இங்கே தான் இருக்குது. ஸ்டெப்பி தான் அங்கே பெரிய புல்வெளி, சமவெளி, தாழ்நிலம் அப்படின்னு சொல்லுவாங்க. மத்திய உயர்நிலங்கள், சென்ட்ரல் ஹைலாண்ட்ஸ், துருக்கியிலிருந்து பேரிங் நீர்ச்சந்தி வரை விரிந்து காணப்படுகிறது. உலகமே உங்கள் கையில். எங்கேருந்தே துருக்கி தானே சொன்னான்? துருக்கி ஏசியாவினுங்க போதா. மத்திய உயர்நிலம் பேரிங் ஸ்டேட் வரைக்கும் ஒன்று மலையாக இருக்கும், பக்கத்தில் பீடபூமியாக இருக்கும். அதெல்லாம் இந்த கோடு போட்டிருக்கலாம் மவுண்டெயின்ஸ். பாமீர் முடிச்சு என்ன எங்கே இருக்குது? மத்திய உயர்நிலங்கள், துருக்கியிலிருந்து பேரிங் நீர்ச்சந்தி. ஆசியாவில் 2 மலை முடிச்சுகள் காணப்படுகின்றன. முடிச்சு நாட் 2-3 மலை ஒன்றா வந்து சேரும். 2 மலையோ 3 மலையோ ஒன்றா வந்து சேரும். அது இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணால் ஆகும், ஒரு இடத்துலேருந்து 2-3 மலை விரிஞ்சு போகும். இது மாதிரி 2 நாட்டு இருக்குது. இங்கிலீஷில் நாட், KNO தானா நாட். அர்மீனியன், இன்னொன்று பாமீர். இந்த இடத்துல பாமீர் முடிச்சு, பாமீர் முடிச்சு. ஓகேவா? அர்மீனியன் முடிச்சு எங்கே இருக்குது மறந்து போச்சு. இந்த இடத்துல வரும்னு நினைக்கிறேன். பாமீர் முடிச்சு இங்கே இமயமலை இருக்குல்ல, அதுலேருந்து எப்படி ஒன்று போகுது. கலரை வச்சு தெரியுதா, கண்டுபிடிக்க முடியுதா மவுண்டெயின்ஸு? இப்படி அர்மீனியன் எங்கே பாருக்கா? அர்மீனியன் எங்கே இருக்குன்னு பாருங்கம்மா. புக்கு கையில் வச்சுருக்கீங்களா? சரி. இந்துகுஸ் மலைத்தொடர், சுலைமான் மலைத்தொடர், இமயமலைத்தொடர் மற்றும் டியான்ஷன் மலைத்தொடர் போன்ற பாமீர் முடிச்சிலிருந்து பரவி காணப்படுது. இந்துகுஷு, சுலைமான், இமயமலை, டியான்ஷன். இந்த 2 இந்துகுஷு சுலைமான். இந்துகுஷ் இது, சுலைமான் இது, டியான்ஷன் இது, இமயமலை இது. பாமீர் முடிச்சிலேருந்து இந்துகுஷ் அப்படியே போகும், சுலைமான் இப்படி வரும். இங்கே தான் பாகிஸ்தான்.
சுலைமானுக்கு அந்த பக்கம் இந்த ஏரியாவில் தான் ஆப்கானிஸ்தான் இருக்குது, நிறைய புரிஞ்சுக்கணும். அதை தாண்டி போனால் ஈரான். சுலைமான் இது சுலைமான் மவுண்டனில் தான் இது இருக்குது, கைபர் போலன் பாஸ் இருக்குல்ல, இங்கே தான் இருக்குது. அது கொஞ்சம் பாஸாக இருக்கனால தான் நம்ம பாவம் நம்பலாம் உள்ளே பூந்துக்கிட்டு கடவுள் பேரை வச்சு ஆட்டி படைச்சிட்டு இருக்கானுங்க. சரியா? சரி, இது இமயமலை கேட்பாங்க, எல்லாமே ஃபேக்ட் பார்த்துக்குங்க. இந்துகுஸ் மலைத்தொடர் மேற்கு எல்ப்ரஸ் எனவும் சுலைமான் மலைத்தொடர் எனவும், எல்ப்ரஸ் மேற்கில் இது இந்துகுஸ் மலை இங்கே எல்ப்ரஸ். எல்ப்ரஸ் இந்த பக்கம் தெற்கில் சுலைமான். மேற்கே ஜாக்ரோஸ் மலைத்தொடராகவும் நீண்டு காணப்படுகிறது. எல்ப்ரஸ் மற்றும் ஜாக்ரோஸ் ஆர்மீனியன் முடிச்சில். ஓ, அங்கே இருக்குதா? சரி, கண்டுபிடிச்சாச்சு. இங்கே இந்த இடத்துல ஜாக்ரோஸு மேற்கில், இந்த இடத்துல ஆர்மீனியம் முடிச்சு, இந்த இடத்துல ஈராக் இருக்கு இல்லையா, அந்த ஏரியா. தாரஸ் போண்டைன் மலைத்தொடர்கள் ஆர்மீனியன் முடிச்சிலிருந்து பறவை காணும். அங்கேருந்து ஆர்மீனியன் முடிச்சிலிருந்து அங்கே ஜாக்ரஸ் போண்டைன் அங்கே இந்த பக்கம் பிரிஞ்சு போகுது. பெரிய கிங்கன், அல்டாய், வெர்கோயான்ஸ், அரக்கன் யோமா போன்றவை இங்கு காணப்படும் முக்கியமான மலைத்தொடர். அந்தந்த ஏரியாவுக்கு பேர் வச்சுக்கிட்டானுங்க. எங்கே? அந்த 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 ஏரியாவில் மேற்கில் முடிச்சு நாட் மலைகள் தொடர்கள் கூடும் அல்லது பிரியும் இடங்கள். இமயமலை தொடர்களே உலகின் உயரமான மலைத்தொடர்கள். தொடர்கள்னே போட்டான் பாருங்க. இது வரைக்கும் சொன்னதில் இந்த ஏரியா. உலகத்தில் உயரமான சிகரம் இது எவரெஸ்ட் சிகரம். அதோட உயரம் 8 8 4 8 வச்சா 9 கிலோமீட்டர் கடல் மட்டத்திலேருந்து. உலகின் உயரமான சிகரம் அதுதான். உலகின் தாழ்வான பகுதி ஆசியாவில் உள்ள சாக்கடல். உலகத்திலே தாழ்வான இடம் சாக்கடல். இந்த இடத்துல வரும் சாக்கடல். இந்த அர்மீனியன் முடிச்செல்லாம் போட்டிருக்காம பாருங்க. போண்டைன், தாரஸு, எல்ப்ரஸ், இங்கே இந்துகுஸ் மலை அதோட மேற்கில். இந்துகுஸ்லேருந்து தெற்கில் போகிறது இது சுலைமான். இங்கே தான் ஈரான் இருக்குது. எல்லாம் ஈரான், ஆப்கானிஸ்தான்லாம் இங்கே கேரட மொடானதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல வரும் எது? சாக்கடல். இதில் நல்லா தெரியுது. இந்த பாருங்க, இந்த இடத்துல வரும் சாக்கடல். இதுதான் சாக்கடல். மேலே கீழே தலைகீழாக இருக்குது. லெஃப்ட் ரைட் இருக்கிறது மேலே கீழே தெரியுது. தான் ஆழமான இடம் உலகத்துலேயே. தாழ்வான பகுதி, தாழ்வான பகுதி, ஆழமான இடம், தாழ்வான பகுதி. சாக்கடலில் போய் சாகலான்னு போய் குதித்தோம்னா என்ன பண்ண மாட்டோம்? சாக மாட்டோம், மிதப்போம். அதனால் சாக்கடல் கிடையாது. அதில் உயிரினங்களே இருக்காது. ஆனால் உப்பு அதிகம். உப்பு அதிகமாக இருக்குன்னா டென்சிட்டி அதிகம் நம்ம உடம்போட. அதனால தான் அதில் போய் குதித்தோம்னா மிதக்கலாம். அப்படியே நீச்சல் தெரியாதவனும் அப்படியே நீச்சல் தெரிஞ்ச மாதிரி காட்டிக்கலாம். அப்போ இதை யூஸ் பண்ணலாம். வச்சுக்கலாம். மலை இடை பீடபூமிகள். 2 மலை தொடருக்கு நடுவில் பீடபூமி. அதான் மலை இடை பீடபூமி. முக்கிய பீடபூமிகள் அனட்டோலியன் பீடபூமி, போண்டைன், டாரஸ் மலை தொடருக்கு நடுவில். போண்டைன், டாரஸ், டாரஸ், போண்டைன். இது இங்கே தான் துருக்கி இருக்குது. பிளாக் சி இங்கே இருக்குது பாருங்கள், 2க்கு நடுவில். அரக்கோமானியன் நாட்டு இங்கே தான் இருக்குது. போண்டைன், டாரஸ்க்கு நடுவில் இருக்கக்கூடிய பீடபூமிக்கு பேர் என்னது? அதான் கிரே கலர்லேயே போட்டிருக்கான். பேர் என்னது? அனட்டோலியா பீடபூமி, ஈரான் பீடபூமி. எல்ப்ரஸ், ஜாக்ரோஸ்க்கு நடுவில் ஈரான் பீடபூமி. எல்ப்ரஸ், ஜாக்ரோஸ், ஈரான் பீடபூமி. ஜாக்ரோஸு, எல்ப்ரஸ். இந்துகுஸ் மலைத்தொடர் ஜாக்ரோஸு, எல்ப்ரோஸாக பிரிஞ்சு போகுது. அர்மீனியன் முடிச்சில் ஜாக்ரஸும் எல்ப்ரோஸும் போண்டானியும் தாரஸோட இணையுது. அர்மேனியன் நாட் அங்கே அர்மேனியா.
இந்த எல்பிரஸும் ஜாக்ரோஸுக்கும் நடுவில் இடைப்பட்ட பீடபூமி தானே அது. அதுக்கு பேர் என்னது? ஈரான் பீடபூமி. அங்கே தான் ஈரான் இருக்குது. அனட்டோலியன் பீடபூமி அதை தாண்டி பொன்டைன் டாரஸ் ரெண்டுக்குனால அந்த இது அனட்டோலியா. அடுத்து திபெத் பீடபூமி குன்லுன் இமயமலை தொடரில் இருக்குது. குன்லுன் இமயமலை தொடர், குன்லுன் இமயமலை ரெண்டுக்கு நடுவில் குன்லுன் இமயமலை. இங்கே தான் வந்து என்னது, என்ன பீடபூமி? திபெத். உலகின் கூரை உயரமான பீடபூமி தான் இமயமலை மலைத்தொடர். இங்கே தான் அந்த என்னது சிந்து நதி, பிரம்மபுத்திரா நதிலாம் இங்கே தான் உருவாகுது. இங்கே தான் வந்துட்டு அந்த திபெத்துக்கு போகலாமா கொஞ்சம் நேரம்? படத்திலலாம் பார்த்துருப்பீங்க, இந்த மாதிரி கரடு மோடாக இருக்கும். இது இமயமலை. இமயமலை தாண்டிச்சுன்னா அந்த பக்கம் இப்படி தான் இருக்கும். ஏன் இமயமலைக்கு அந்த பக்கம் இந்த மாதிரி இருக்குது? இந்த இடம் தெரியுதா படம்? ஏன் அப்படி இருக்குது? தண்ணியே இருக்காது. இந்த இடம் ஏன்? ரெண்டு மலை மோதுதா? மலை மறைவு பிரதேசம் தமிழ்நாடு மாதிரி. சரியா? தமிழ்நாடு மாதிரி மலை மறைவு பிரதேசம். இப்போ நான் சொன்ன மாதிரி இங்கே வட இந்தியாவில் இமாச்சல் பிரதேசம்லாம் வெள்ளம் போயிட்டுருக்கா. இன்னைக்கு கூட அங்கே யாரோ தமிழில் ஒருத்தர் செத்து போயிட்டானாமா, நியூஸில் வந்துச்சு. இங்கேருந்து போதில் காற்று மலை மறைவு இமயமலை தடுத்து இந்த பக்கம்லாம் மழை கொட்டு தீர்த்துரும். அந்த பக்கம் மலை மேலே போய் கீழே இறங்கி போகும், ட்ரையாக இருக்கும். ஓகேவா? உங்கள் பேர் என்னம்மா? நீங்கள் தான். உங்கள் பேர் என்ன? மோகன்ராஜ். உலகின் கூரை திபெத் கடுங்குளிரின் காரணமாகவும் நன்னீரின் மிக பெரும் இருப்பிடமாகவும் மக்கள் வாழ இயலாத சூழல் காணப்படுவதாலும் திபெத் மூன்றாம் துருவம் என அழைக்கப்படுகிறது. மூன்றாம் துருவம். 2 துருவம் அங்கே தான் மக்கள் ஐஸ் கட்டியாக இருக்குது, நிறையா நன்னீர். ஆனால் மனிதன் வாழ முடியாது. துருவ பகுதி மாதிரியே பார்த்தோம்ல. இப்போ பாருங்கள் எவ்வளோ இடத்துக்கு டூர்லாம் கூட்டிகிட்டு போகிறேன். கைபர் கணவாய் சுலைமான் மலைத்தொடரும் போலன் கணவாய் டோபா காகர் மலைத்தொடரும் அமைந்துள்ளது. இவர் கணவாய். கணவாய் என்னன்னு அர்த்தம்? இங்கிலீஷில் பாஸ். என்னது அப்படின்னா மலைத்தொடர்களே ஒரு பள்ளமான பகுதி, அதில் பூந்து அப்படியே வரலாம். அதை வச்சு ஒரு இது கூட போட்டிருக்கானுங்களே இப்போ, ஏஐ வீடியோன்னு ஒன்று போட்டு ஆடு மாடு மேய்ச்சிட்டு வந்து நான் தான் கடவுள் தூதுவன் அப்படின்னு ஒரு இது வந்துக்கிட்டு இருக்கு. அதனால் நான் என்கிட்ட டீல் வச்சுக்கோங்க, நான் கடவுள்கிட்ட சொல்லி உங்களுக்கு எல்லாம் வாங்கி தரேன் அப்படின்னு. ஏன்டா கூப்பிட்டான் கடவுள் தூதுவன், அவனுக்கு டேரெக்டாக கடவுள்கிட்டே வாங்கிக்கோ, வாண்டதுக்கு வந்து வாங்கணும். ஆமாம். கைபர் பாஸ். சரியா? மலைத்தொடர் நடுவில் உள்ள பூந்து அப்படியே வருது. நடுவில் எந்த மலைத்தொடரில் இருக்குதுன்னு கேட்பாங்க. 2 மலைத்தொடர் இருக்கா, அதுக்கு நடுவில் உள்ள சந்து பூந்தெல்லாம் பூந்து பூந்து வரணும். அப்படியே நம்ம ஊர் பக்கத்தில் ஒரு பாஸ் இருக்குது. என்ன பாஸு? சேலத்தில் 2 பாஸ் இருக்குது. சேலத்தில் நான் சொல்கிறேன். பாலக்காடு பாஸ் ஓகே, தமிழ்நாடு கேரளா அங்கே கோயம்புத்தூர் தருமபுரி போகிறது என்னது ஆக்சிடெண்ட்டுக்கு பேர் போனது தமிழ்நாட்டிலே தொப்பூர் கணவாய் பாஸு. அதுதான் 2 பக்கம் மலை இருக்குது, பள்ளமாக இருக்குது, அதில் தானே வரோம் தருமபுரி. அதேமாதிரி இன்னொன்று அந்த பக்கம் உங்கூர் கணவாய் என்னமா மேட்டூரா? அந்த கணவாய் இது அரூர் போகிறது மஞ்சவாடி கணவாய். மஞ்சவாடி கணவாய் தானே? என்ன படம் எடுத்தாங்க அங்கே? தெரியலையா? என்னது நெடுஞ்சாலையா? நெடுஞ்சாலை படம் அந்த இடத்துல தான் எடுத்தாங்க. ஆமாவா? தெரியாதா? சரி, அந்த கடையெல்லாம் இருக்கும்ல, தெற்கு தெற்கு பீடபூமி.
இப்போ என்ன பார்த்துருக்கோம்? மலைத்தொடர், சாரி, வடபெரும் சமவெளி, மத்திய உயர்நிலப்பகுதி, அவ்வளோதான் பார்த்துருக்கோம். கரெக்டா? இது பார்த்துருக்கோம். மத்திய உயர்நிலப்பகுதி, வடபெரும் சமவெளி, அதாவது தாழ்நிலங்கள், வட தாழ்நிலம். இப்போ என்ன பண்ணுறாங்க? தெற்கு பீடபூமி. இதெல்லாம் தெற்கு பீடபூமி. இதெல்லாம் சமவெளி. ஆக்சுவலாக இது சமவெளி, சாரி, இதுதான் தெற்கு பீடபூமி. இது இது இதெல்லாம் சமவெளி. ஓகேவா? தெற்கு பீடபூமிகள் வடக்கு பீடபூமிகளை காட்டிலும் உயரம் குறைந்து காணப்படும். வடக்கு பீடபூமி அந்த 2 மலைகளுக்கு நடுவில் 2 பீடபூமி பார்த்தோமா? 3 பீடபூமி பார்த்தோம். எங்கே? இங்கே ஒரு பீடபூமி, இங்கே ஒரு பீடபூமி, இங்கே ஒரு பீடபூமி. இது மத்திய உயர்நிலப்பகுதி. ஸோ அதோட கம்பேர் பண்ணணும், இது தெற்கில் இருக்குது, அதனால் தெற்கு பீடபூமி. இதோட உயரம் அதோட உயரம் கம்மி அப்படின்றாங்க, வேறு ஒன்றும் இல்லை. தெற்கில் முக்கியத்துவம் வாய்ந்த 4 பீடபூமிகள். அரேபிய பீடபூமி, அரேபியாவில் இது அரேபிய தீபகற்பம். இந்த பக்கம் தண்ணி, இந்த பக்கம் தண்ணி, இந்த பக்கம் தண்ணி, ஒரு பக்கம் மட்டும் லேண்டு. ஸோ அரேபிய தீபகற்பம், அரேபியன் பெனின்சுலார், அப்படி மேப்பையும் ஞாபகம் வச்சுட்டு வாங்க. இது தெற்கு பீடபூமி, அரேபிய பீடபூமி, அரேபியன் பிளாட்யூ. அடுத்து தக்கான பீடபூமி. இது பீடபூமியில் என்ன முக்கியத்துவம்? கனிம வளங்கள் அதிகமாக இருக்கும், மினரல்ஸ். பீடபூமி எப்படி உருவாகும்? ஷான் பீடபூமி, மியான்மரில் ஷான் பீடபூமி. மியான்மர் இங்கே இந்த இடத்துல அது இல்லை, கட் ஆயிடுச்சு. இந்த இடத்துல தான் மியான்மர், ஷான் பீடபூமி. ஓ, இங்கேயா? இங்கே வச்சுக்கோங்க, மியான்மர். யுனான் பீடபூமி, யுனான். ஷான் பீடபூமின்றாங்க, அங்கே யுனான் பீடபூமி. இது எல்லாமே பீடபூமி தான், சிங்கப்பூர் வரைக்குமே. இதில் பெருசு எதுவாமா இருக்கிறதுலே? அரேபியன் பீடபூமி தான் பெருசாம். கேள்வி கேட்கலாம், பார்த்துக்கோங்க. அப்போது தெற்கு பீடபூமி என்னென்ன? அரேபிய பீடபூமி, தக்கான பீடபூமி, ஷான் பீடபூமி மியான்மரில், யுனான் பீடபூமி. மேட்ச் த ஃபாலோயிங்ஸ் கேட்கலாம். எந்த நாடு? இதெல்லாம் நாடு. சவுதி அரேபியாங்கிறது நாடு, மியான்மர் நாடு, சீனா நாடு, இந்தியா நாடு. பெரும் சமவெளிகள். முக்கிய ஆறுகளினால் இப்பெரும் சமவெளிகள் உருவாக்கப்படுகின்றன. அவையாவன: மேற்கு சைபீரிய சமவெளி, மஞ்சூரியன் சமவெளி, சீன பெரும் சமவெளி, சிந்து கங்கை சமவெளி, மெசபடோமிய சமவெளி, ஐராவதி சமவெளி. ஐராவதி இங்கே மியான்மரில். மெசபடோமியா அப்படின்னாக்கா ஈராக்கு. சிந்து சமவெளி நம்ம ஊர் தெரியும். சீன சமவெளி யாங்டிசி, அந்த மஞ்சளாறு இருக்குல்ல, அவங்க உருவாக்குறது. மஞ்சூரியன் அங்கே தான், மேற்கு சைபீரியன். இந்த பாருங்கள், மஞ்சூரியன், கிரேட் சைனா பிளைன். இது மஞ்சூரியன் இங்கேருந்து வந்தது தான். மஞ்சூரியனா சிக்கன் மஞ்சூரியன், கோபி மஞ்சூரியன் அது இல்லை, அவங்க ஊரில் தயாரித்தானுங்க அது முதல்ல, அதனால் அந்த பேர். மஞ்சூரியன் சமவெளி, சீன சமவெளி. வேற என்ன சமவெளி? சிந்து கங்கை சமவெளி. இதிலேருந்து இது சிந்து கங்கைலாம் இது. அப்புறம் வேற என்ன சொன்னான்? மெசபடோமியா, இதுதான் மெசபடோமியா சமவெளி. யூப்ரட்டிஸ் டைக்ரிஸ், யூப்ரட்டிஸ் டைக்ரிஸ். அப்புறம் வேறு என்ன இருக்குது? ஐராவதி, மியான்மரில் ஐராவதி. அந்த மேப்பை பார்த்தீங்கன்னா தெரியும் கிளியராக. ஐராவதி, இமயமலை, அதாவது இமயமலை கீழேயா சிந்து, இந்த இடத்துல இமயமலை மேலே உள்ளது சிந்து சமவெளி. சிந்து கங்கை அவங்க உருவாக்குனது. இது அந்த யூப்ரட்டிஸ் டைக்ரிஸ்.
தீவு கூட்டங்கள். ஆர்கிபிலாகுன்னு சொல்லுவாங்க. ஒரே இடத்துல 4-5 தீவு இருந்துச்சுன்னா தீவு கூட்டம். இங்கிலீஷில் வந்து ஆர்கிபிலாகு. குரூப் ஆஃப் ஐலாண்ட்ஸ், இந்த ஐலாண்ட் குரூப்ஸ். இப்போ எது பார்த்துக்கிட்டு இருக்கோம்? ஆசியாவோட நில அமைப்பு. லொக்கேஷன்லாம் பார்த்துட்டோம், நில அமைப்பு பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் என்னென்ன மேஜராக பார்த்தோம்? ஒன்று வட தாழ் நிலம், மத்திய உயர் நிலம், அப்புறம் தெற்கு பீடபூமி, தெற்கு சமவெளி, இப்போ ஐலாண்ட் தீவு கூட்டங்கள். தென்கிழக்கு ஆசியாவின் பசிபிக் கடற்கரை ஒட்டி எண்ணற்ற தீவுகள் காணப்படுகிறது. ஆமாவா? அங்கே தானே அங்கே என்ன இருக்கும்? தீவு கூட்டம் அதிகமாக இருக்கும். ஏன் அங்கே தீவு அதிகமாக இருக்குது? கன்வர்ஜன் பவுண்ட்ரி, அதனால் தீவு கூட்டம், தீவுகள் அதிகமாக இருக்கும். சரியா? பசிபிக் ரிங் ஆஃப் ஃபயர். குரில், தைவான்லாம் தீவு தான், சீனாவிலேருந்து பிரிஞ்ச தீவு. சிங்கப்பூர் அதெல்லாம் குட்டி தீவு. போர்னியோ, அவன் பாருங்கள் அந்தளவுக்கு வளர்ந்து வந்திருக்கானுங்க. நம்ம இவ்வளோ வளத்தை வச்சுக்கிட்டு, இவ்வளோ மனித வளத்தை வச்சுக்கிட்டு சனாதனம், அதனால தான் அழிஞ்சு போயிட்டோம். முன்னேறல இன்னும். அதில் சனாதனத்துக்கு எதிராக கொஞ்சம் முன்னெடுப்பு செஞ்ச ஒரு சில மாநிலம் மட்டும் லைட்டாக முன்னேறிருக்கு. தமிழ்நாடு, கேரளாலாம் இன்னும் முன்னேறல. அதை பின்னாடி இழுக்கிறதுக்கு தான் வரானுங்க. ஒழிப்போன்ட்டு வரானுங்க பாருங்கள், கூத்தாடி பசங்களாம் தூக்கிட்டு. ஆமாவா? அந்த மாதிரி போர்னியோ போன்றவை முக்கியமான தீவுகள். பிலிப்பைன்ஸ், ஜப்பான், இந்தோனேசியா மிகப்பெரிய தீவு கூட்டங்கள் எல்லாமே. பிலிப்பைன்ஸ், சரியா? ஜப்பான் தீவு கூட்டம். இன்னொன்று என்ன சொன்னான்? இந்தோனேசியா. இதெல்லாம் தீவு கூட்டம். இந்தோனேசியா. அரபிக்கடலில் மாலத்தீவுகள், லட்சத்தீவுகள். அரபிக்கடல், மாலத்தீவு, லட்சத்தீவு. லட்சத்தீவு நமக்கு சொந்தம். லட்சத்தீவு, மாலத்தீவு அது சொல்கிறது. பாரசீக வளைகுடாவில், பாரசீகனா ஈரான், உள்ள பக்ரைன் போன்றவை இந்திய பெருங்கடலில் காணப்படும் சிறிய தீவு கூட்டங்கள். பக்ரைன் இதை வந்து பாரசீக வளைகுடா. கல்ஃப், பெர்சியன் கல்ஃப், இங்கிலீஷில் பாரசீகத்துக்கு பெர்சியா, பெர்சியன் இந்த இடத்துல இருக்கும். அங்கே வேலைக்கு போகிறானுங்க நம்ம ஆளுங்க. இங்கேருந்து வேலை இல்லாமல் எவ்வளோ வளம் இருக்குது. ஏன் ஒரு குரூப் இருந்துட்டு எவனுமே நீங்கள் நாசமாக தான் போகணும், நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறான். கேட்டாக்கா போன ஜென்மத்தில் செஞ்ச பாவம் அனுபவி அப்படின்றான். இவ்வளோ வளம் இருக்குது. சுதந்திரம் அடைஞ்சு இத்தனை வருஷம் ஆகி போச்சு. சனாதனம், வேறு ஒன்றும் கிடையாது. ஆமாம்மா, பார்த்தீங்களா என்ன நடந்துச்சு கர்நாடகாவில்? தர்மசாலா புனித தலம் என்ன வேலை பண்ணியிருக்கானுங்க? கணக்கு வந்தது 500 பெண்கள். அது எத்தனை இருக்கோ யாருக்கு தெரியும். அதனால தான் பராசக்தியில் ஒரு டைலாக் வரும், கோயில்கள் கூடாது என்பதற்காக அல்ல, கோயில்கள் கொடியவர்களின் கூடாரம் ஆகிவிடக்கூடாது அப்படிம்பார் பராசக்தியில். கொடியவரின் கூடாரம் தான் அது. தேவதாசி முறையெல்லாம் இருந்துச்சா? இவன் போக கூடாது, அவன் போக. அது ஒரு மோசமான இடம். வீடியோ ரெக்கார்டு தான் ஆகிட்டு இருக்குது, எடுத்து போட்டால் போட்டு. உண்மை அதுதான். இலங்கை தீவு, நம்ம தானே, நம்ம அறிவு சிந்தனை மழுங்கடிக்குது. உங்களை சுரண்டிக்கிறானுங்க, நீ உழைச்ச காசு வாங்கிக்கிறானுங்க, எல்லாம் நடக்கும் அங்கே. அங்கே தான் சனாதனம். இந்த ஜாதிக்காரன் அங்கன்னு இல்லை, அந்த ஜாதிக்காரன் அங்கன்னு. பெண்ணா, ஐயோ பீரியடுப்பா, வெளியில் உள்ளே வரக்கூடாது சொல்கிறானா? அவர் இன்னும் முன்னாடி அதெல்லாம் கோயிலுக்குள்ளே நுழைய வச்சது நிறைய போராட்டம். அதுக்கெல்லாம் எல்லாம் கோபுரம் கோடி தரிசனம். என்னம்மா அது? கோபுர தரிசனம் கோடி புண்ணியமா? ஆமாம், அப்படியே புண்ணியம் வந்து அப்படியே கோபுரத்தை நீ தூரம் இருந்தால் பார்த்தாவே போதுமாம்மா, புண்ணியம்லாம் கிடச்சிருமா உனக்கு. எனக்கு அவனுங்க உள்ளே செய்கிற வண்டவாளம் தண்டவாளம்லாம் தெரிஞ்சு போயிடும். அப்போ அது எப்படிப்பட்ட இடம்? ஓகே, இவனுங்களாம் நமக்கு மேலே இருக்கிறானுங்க. இலங்கை தீவு எங்கே இருக்குது? வங்காளம் இருக்கிறாரு. அதனால தான் இருந்தாலே சொல்கிறானே பிரைம் மினிஸ்டர், எங்கெங்கே பயாலஜி என்னென்னமா கண்டுபிடிச்சாச்சு இவன் சொல்கிறான். நான் வந்து மனித பிறவிக்கு பிறந்தவன் அல்ல அப்படின்றான். யார்?
அவன் பிரைம் மினிஸ்டர். யார்? பயாலஜிக்கல் பர்த் இல்லையாம்மா. அப்போ எங்கேருந்து வந்த நீ? செத்தா எங்கே போவ? உன் உடம்புலாம் புழுக்குமா புழுக்காதா செத்து போனீனா? ஏடா கேட்குறான் கேனையனாக இருந்தாக்கா எருமை மாடு ஏற போயிடுது. ஆனால் இந்த மாதிரி கேனையனுங்க நம்ம இந்தியன்ஸ் மாதிரி எவனுமே கிடையாது. சரி, அடுத்தது ஒன்றிணைக்கப்பட்ட பல தீவுகள் ஆர்கிபிலாகோ அப்படிம்பாங்க. குரூப் ஆஃப் ஐலாண்ட்ஸ். கடவுள் பேரை சொல்லி எப்படிலாம் ஏமாத்துறானுங்க பாருங்க. ஆர்கிபிலாகோ. இந்தோனேஷியா மிகப்பெரிய தீவு கூட்டம் உலகத்திலேயே. இந்தோனேஷியா இவ்வளோ பெருசு. ஒரே நாடாக பிடிச்சி வச்சுட்டானுங்க. பிரிட்டிஷ்காரன் தான் அங்கேயும் ஆட்சி செஞ்சான். எப்படி இங்கே இந்தியை உருவாக்கி நம்மளெல்லாம் முட்டாளாக்க பார்த்தானுங்க, அது மாதிரி அங்கேயும் போய் ஒரு மொழியை உருவாக்கி வச்சுட்டானுங்க. மொழியை உருவாக்கி வீட்டிலலாம் அவன் தாய்மொழி பேசுவான். வெளியில் வந்தாக்கா அவங்க அந்த அந்த இந்தோனேஷியா அஃபீஷியல் லாங்குவேஜ் போடுங்களே வரும் அந்த மொழி. இங்கிலீஷ் தெரியாது. அப்போ அவன் எழுதுறது தான், அவன் எழுதுறது தான், இவன் படிக்கிறது தான். முட்டாளாக சுற்றிக்கிட்டு இருக்க வேண்டியது. இப்போ 5 நிலத்தோற்றம் பார்த்துட்டோமா? வடிகால் அமைப்பு, ட்ரைனேஜ் சிஸ்டம். இப்போ என்னென்ன பார்த்தோம்? வடதாள் தாழ் நிலப்பகுதி, மத்திய உயர்நிலப்பகுதி, தெற்கு பீடபூமி, சமவெளி, தீவுகள், தீவு கூட்டம். ஆசியாவில் எல்லாம் பார்த்தாச்சு. வடிகால் அமைப்பு பாருங்கள், வார்த்தையிலே அர்த்தம் இருக்குது பாருங்கள். வாட்டர் சைக்கிள் பார்த்தோம்ல, உயரமான இடங்களில் மழையாகவும் பனியாகவும் கொட்டி இருக்கும். பனி பிரதேசங்கள்லேருந்து அது அப்படியே இறங்கி வர தண்ணியாக மாறி பள்ளத்தை நோக்கி ஓடி கடலில் போய் சேரும். அதுக்கு பேர் என்னது? ஆறு. அதான் வடிகால் அமைப்பு. சரியா? ஒரே ஒரு ஆறு இருக்கும், அது ஒரே ஒரு ரிவர் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. வார்த்தையை புரிஞ்சுங்க. ரிவர் சிஸ்டம்னா நிறையா சப்சிஸ்டம் இருக்கணும். மெயின் ரிவர் இருக்கும், நிறையா சின்ன சின்ன ரிவர்லாம் வந்து சேரும். ரிவர் சிஸ்டம். ஆற்று வடிகால் அமைப்பு, ஆற்று அமைப்பு. சிஸ்டம்னா அமைப்பு. பார்ப்போம் அது. அப்புறம் அதிலேருந்து பிரிஞ்சு போகும். பிரிஞ்சு போகிற யாருக்கு பேர் என்னது? இது துணையாறு, இது கிளையாறு. இங்கிலீஷில் இதுக்கு பேர் ட்ரிபியூட்டரி. இதுக்கு பேர் என்னது? டிஸ்ட்ரிபியூட்டரி. டிஸ்ட்ரிபியூட் பண்ணுது. வார்த்தையிலே அர்த்தம் இருக்கும், புரிஞ்சு வச்சுக்கோங்க. ஆசியாவில் பெரும்பான்மையான ஆறுகள் மத்திய உயர்நில பகுதியில் தோன்றுகின்றன. ஆமாவா? இங்கே தான் உருவாகும். இங்கே தான் ஃபுல்லாக. வடிகால் அமைப்பு ஏதாவது மேப் இருக்கா? இல்லை, நானே சொல்கிறேன், பார்த்துக்கலாம். ஓப், என்சி, லேனா ஆகிய முக்கிய ஆறுகள் வடக்கு நோக்கி பாய்ந்து ஓப், என்சி, லேனா ஆர்டிக் பெருங்கடல் கலக்கிறது. குளிர்காலத்தில் உறைந்து விடும். ஏன்? துருவ பகுதியில் இருக்குது, அவ்வளோதான். நான் பாருங்கள், யோப், என்சி, இன்னொன்று என்னது? அடுத்தது ஏதாவது இருக்கும். லேனா குளிர்கால துருவ பகுதி. ஆனால் தெற்காசியாவில் பாயும் ஆறுகளான பிரம்மபுத்திரா, சிந்து, கங்கை, இந்தியாவில் ஐராவதி, அதாவது இந்திய துணைக்கண்டம்னு சொல்லணும். இங்கே வந்துட்டு கங்கை, இது பிரம்மபுத்திரா, இது சிந்து, இங்கே ஐராவதி மியான்மரில். இது வருஷம் ஃபுல்லாக ஓடும். வற்றாத நதி, வற்றாத ஜீவநதி, வற்றாத ஆறுகள், பனி படர்ந்து உயர்ந்த மலைகளில் தோன்றுகின்றன. குளிர்காலத்தில் உறையாது. எது? இந்தியாவில் இங்கே இருக்கிறதெல்லாம், இந்தியா, பாகிஸ்தான், அங்கெல்லாம். யூப்ரட்டிஸ், டைகிரிஸ் ஆறுகள் மேற்கு ஆசியாவில் பாய்கிறது. இந்த இடம் யூப்ரட்டிஸ், டைகிரிஸ். கரைசல் தெரியுதுல்லம்மா? அமூர், அவாங்கோ, யாங்ஸி, மீகாங்
ஆகிய ஆறுகள் ஆசியாவின் தெற்கு மற்றும் தென்கிழக்கு பகுதியில் பாய்கின்றன. ஆசியாவின் மிக நீளமான ஆறு வந்து யாங்சி. கிழக்கு மற்றும் தென்கிழக்குன்னு போடணும், தப்பாக போட்டு வச்சுருக்கிறானுங்க இங்கே. இது இது இங்கே எல்லாம் தென்கிழக்கு. எடுத்து பாருங்கள், மேப்பை வச்சு பாருங்கள். ஒரு தடவை பார்த்துட்டு அப்பப்போ எடுத்து ரிவிஷன் பண்ணிக்க. இங்கே ஓடுற ஆறு, இங்கே 4 ஆறு ஓடுமே, பேர் என்ன எடுத்து பார்க்கணும். ஜாலியாக டிவி பார்க்கணும், அந்த நாட்டை பற்றி எதாவது பேசினா அங்கே ஓடுற ஆறு, அங்கே நிலமைப்பு என்னென்னு எடுத்து பார்க்கணும். லைஃப் லாங்காக செட் ஆகும் அது. லைஃப் லாங்காக உங்களுக்கு நியூஸ் எல்லாம் அப்புறம் தான் புரியும். எல்லாம் நியூஸ் பார்க்குறோம், சும்மா ஏதோ பார்க்குறோம், அவ்வளோதான். பேசுகிறோம், ஏதோ தெரிஞ்சு அறகுறை அறிவு வச்சு பேசிக்கிட்டே இருக்கிறோம். நிறுத்தாமல் பேசிக்கிட்டே இருக்கோம். இதெல்லாம் கற்றுட்டு பேசிட்டீங்கன்னா இன்னும் வேறு மாதிரி இருக்கும். அதை பற்றி பேசணும். 2000 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம முன்னோர்கள் கற்றுக் கொடுத்துருக்காங்களோ அதையே திரும்ப பேசாதீங்க. அடுத்த லெவலுக்கு போங்க. முப்பள்ளத்தாக்கு யாங்சி உள்ள ஆசியாவில் நீளமான நதி பார்த்தோம்ல, அதில் கட்டியிருக்காங்க சீனாக்காரனுங்க. உலகின் மிகப்பெரிய ஆசியாவில் நீளமான நதி யாங்சி. பட் உலகத்தில் பெரிய நீர்த்தேக்கம் டேமு இப்போ தான் கட்டி முடித்தான். ஒரு 10 வருஷம் தான் இருக்கும். கட்டி முடிக்கவே ரொம்ப நாள் ஆச்சு. ஆனால் இதனால் பயங்கரமான என்விரான்மெண்டல் இஷ்யூ வருது அங்கே. சரியா, நியூஸில் வரும் பாருங்கள். சீனாவின் மின்சாரத்தில் 10% பூர்த்தி செய்தாமா. முப்பள்ளத்தாக்கு நீர்த்தேக்கம் ட்ரை கார்ஜஸ் டேம். பயங்கர பெருசு உலகத்துலேயே. எந்த நதியின் குறுக்க கட்டியிருக்கானுங்க? யாங்ஸ். மஞ்சள் ஆறு பார்த்தோம்ல, சீனா. காலநிலை எதை வச்சா கண்டுபிடிச்சிடலாம்? லேட்டிடியூடு வச்சே கண்டுபிடிச்சிடலாம். அதை பார்த்தோன்னே ஏகப்பட்ட விஷயம் சொல்லலாம். பூமத்திய ரேகை இந்த ஏரியாவில் என்ன காலநிலை இருக்கும்? பூமத்திய ரேகை காலநிலை. அப்புறம் கொஞ்சம் இங்கே வாதம் இங்கே கொஞ்சம் அடிக்கும், அதை பூமத்திய ரேகை. பசுமை மாறா காடுகள், இங்கெல்லாம் பசுமை மாறா காடுகள். இங்கெல்லாம் கொஞ்சம் இங்கெல்லாம். அப்புறம் இது துணை அயன மண்டல காலநிலை. துணை அயன மண்டலமாக ஆறு ஓடிச்சுன்னா ஓகே, இல்லைன்னா என்ன ஆகும்? பாலைவனம். அதெல்லாம் பாலைவனம், எல்லாமே பாலைவனம் தான். இங்கே கங்கையும் இங்கே சிந்தும் ஓடுறதுனால சோலைவனமாக இருக்குது. அப்போ மிதவெப்ப மண்டல காலநிலை இதெல்லாம் இருக்குது. இது வேணால் துருவ பகுதி, துருவ காலநிலை. காலநிலையை பொறுத்து என்ன வாங்க, தாவரம் உயிர் விலங்குகள்லாம் இருக்குது. வடக்காசிய பகுதியில் குளிர் நீண்டதாகவும் குளிர்காலம் எங்கே துருவ பகுதியை ஒட்டி இருக்குது. கோடை காலம் சற்று குளிர்ந்து காணப்படும். வடக்கு ஆசிய பகுதி எங்கே இருக்குது? துருவ பகுதியை ஒட்டி இருக்கு. குளிர்காலம் 10 சென்டிமீட்டர் தான் அதிகபட்சமாக இருக்கும். இன்றைக்கி குளிர் தானே. இன்றைக்கி எத்தனை சென்டிமீட்டர் இருக்கும் சேலத்தில்? 28. இப்போ அட் ப்ரெசன்ட் எப்படி அங்கே பாருங்க 25 டிகிரி செல்சியஸ்க்கே நம்ம குளிருது. அங்கே 10 டிகிரி செல்சியஸ் தான் கோடையாமா. எங்கே அங்கே அந்த மாதிரி -37 போயிருமா குளிர் காலத்துலாம் அங்கே. அப்போ எல்லாம் ஃப்ரீஸ் ஆகி கிடக்கும். பனிப்பொழிவு உண்டு. இங்கே 250 மில்லிமீட்டரில் 300 மில்லிமீட்டர் வரைக்கும் பனிப்பொழிவு. ஆசியாவின் வடகிழக்கு பகுதி மிகுந்த குளிர்காலமும் மிதவெப்ப கோடை காலமும் இருக்கும். வடகிழக்கு பகுதி, ஆசியா வடகிழக்கு, இந்த பகுதி வடகிழக்கு. ஜப்பான் கிப்பான் எல்லாம். இந்த மாதிரி டேபிள் வந்தாவே பயப்படக்கூடாது. நீளமானது இருக்கிறதுலே நீளம் கம்மியானது, ஓகேவா? இந்தியா எந்த இடத்துல இருக்குது, அவ்வளோதான். யாங்சி எங்கே உருவாகுது? பிறப்பிடம் திபெத்தில். எங்கே கலக்குது? சீனக்கடல். இவ்வளோ நீளம். ரெண்டாவது இதுவும் அங்கே தான், போகாய் வளைகுடாவா, அங்கே போய் கலக்குதாம்மா. ஹோவாங்கோ 5400. மீகாங்
திபெத் பீடபூமி, எல்லாம் திபெத் பீடபூமி தான். எங்கே திபெத் பீடபூமி? இது இங்கே ஒன்று போகுது, இங்கே ஒன்று போகுது, இங்கே வந்து அந்த போவாங் வளைகுடா 4 என்சி ஆர்டிக் பெருங்கடல் அங்கே வடக்கில் பார்த்தோம்ல தாழ் நிலத்தில் ஓடும். ஓப் அதுவும் அங்கே தான், ஓப் வளைகுடா வடக்கில். பிரம்மபுத்திரா சீனாவில் இமயமலைக்கு அந்த பக்கம் உருவாகும். அங்கேருந்து உருவாகி அப்படியே வந்து வங்காள விரிகுடாவை கலக்கும். இந்த இடத்துல உருவாகி அப்படி சுற்றிட்டு திரும்ப இந்தியாவுக்குள்ளே வந்து கங்கையோடு சேர்ந்து இங்கே சேரும். இந்த கங்கையும் பிரம்மபுத்திராவும் சேர்ந்து தான் சுந்தர்பன் டெல்டா இருக்குல்ல, அதை ஃபார்ம் பண்ணுவாங்க இந்த இடத்துல. முதல்ல கேள்விப்படுறனால கேட்டுட்டு வாங்க, என்னவா இருக்குன்னு ஆர்வத்தை மட்டும் தூண்டி விட்டுக்கோங்க. இதெல்லாம் ஐயோ இதெல்லாம் தெரியலேன்னு நினச்சின்னா முடிஞ்சு போச்சு. ஓ இவ்வளோ இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு ஆர்வத்தை தூண்டி விடுங்க, பாசிட்டிவாக நினைங்க. சிந்து இது சீனாவில் உருவாகி அப்படியே இந்தியாவிலேயே வந்து பாகிஸ்தானில் போய் அப்படி கலக்குது, அரபிக்கடலில் போய் கலக்குது. அமூர் டாட்டார் நீர்ச்சந்தியா அங்கே சிகா ஆர்கான் ஆறுகள் சங்கம். கங்கை இமயமலை 9வது இடத்துல இருக்குது. ஐராவதி சும்மா இந்த நீளம்லாம் ஞாபகம் வச்சுக்கோன்னா யாங்ஸியோட நீளம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. தெற்கு கிழக்கு தென்கிழக்கு ஆசிய பகுதிகள் பருவக்காற்றுகளின் தாக்கத்திற்கு உட்படுகின்றன. பருவக்காற்று இப்போ என்ன பருவக்காற்று? தென்மேற்கு பருவக்காற்று, தென்மேற்கு பருவக்காற்று. வடக்கு பருவக்காற்றா? அடுத்தது தென்கிழக்கு பருவக்காற்று, சரி வடகிழக்கு பருவக்காற்று. நம்ம ஊர்லேயும் வெள்ளம் போகுதா? அதே மாதிரி வியட்நாமு தாய்லாந்து அங்கேயும் மழை பெய்யும். இங்கே நம்ம ஊரில் என்ன மாதிரி கிளைமேட் இருக்கோ அதே தான் அங்கேயும் இருக்கும். ஏன்னா ஒரே லேட்டிடியூட் இங்கே தான் இருக்காங்க. ஓடுறான் தெற்கு ஆசியா, தென்கிழக்கு ஆசியா, கிழக்கு ஆசியா. இப்போ இங்கேருந்து என்ன ஆகும்? ஒரு காற்று இப்படி வீசி இப்படி இங்கே தென்கிழக்குலேருந்து வீசும், தென்மேற்குலேருந்து வீசும். அப்போ பருவக்காற்று காலநிலை அங்கெல்லாம். இந்தியாவும் பருவக்காற்று காலநிலை, மான்சூன் கிளைமேட். அந்த குறிப்பிட்ட காலத்தில் மழை பெய்யும். தென்மேற்கு பருவக்காற்று வீசுகிறப்ப நல்ல மழை பொழிவு இருக்கும். அப்படியே வடகிழக்கு பருவக்காற்று போன காற்று ரிட்டன் வரும். அங்கே லேண்டில் இருக்கக்கூடிய ஈரப்பதத்தெல்லாம் எடுத்துகிட்டு வெளியில் வந்துடும். ஓகேவா? பார்ப்போம். கோடை காலம் அதிக வெப்பமும் ஈரப்பதத்துடனும். கோடை காலம், கோடை காலம் தானே இது நம்ம ஊரில். ஈரப்பதம் அதிகமாக இருக்கா? துணி காயுதா? வெயில் துணி காயாது, ஆனால் வெப்பம் அதிகமாக இருக்குது. இப்போ 2 நாள் ஏன் வெப்பம் அதிகமாக இல்லை? மழை பெஞ்சுதா? மேகமூட்டம். முந்தானத்துலாம் எங்கே மழை பெஞ்சுது? மேகமூட்டம் சூரிய ஒளியை உள்ள விடலை, மழை பெஞ்சிச்சு. அடுத்த நாள் மேகம்லாம் அவ்வளோதான், சுட்டு அரிச்சிடும். பார்த்துக்கோங்க. சொல்லுவாங்க ஐயோ நேற்று மழை பெஞ்சிச்சு பயங்கர வெக்கையாக இருக்குது. ஏன்? ஈரப்பதம் H2O மாலிகுல் மழை பெஞ்சால் அது வளிமண்டலத்தில் அதிகமாகும். அது பசுங்குடில் வாயு, அதனால் ஹீட் அதிகமாகும். குளிர்காலம் வறண்டு காணப்படும். சொன்னால வடகிழக்கு பருவக்காற்று ஈரப்பதத்தெலாம் உறிஞ்சி எடுத்துகிட்டு போயிடும் குளிர்காலத்தில். பட் தமிழ்நாடு வித்தியாசம். ஏன் அப்படின்னு பார்ப்போம். இங்கேருந்து வரதில் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து ட்ரையாக இருக்கும், பனியாக இருக்கும். ஜனவரி டிசம்பர்லாம் துணி காய போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, டக்குன்னு காஞ்சி போயிடும், ஈரப்பதம் இருக்காது. அதான் ட்ரை, வறண்ட வானிலை. வறண்டங்கிறத எதை வச்சு தீர்மானிக்கிறாங்க? ஈரப்பதம் எவ்வளோ இருக்கா இல்லையா அது பொறுத்து. கோடைக்கால பருவமழை காற்றுகள் இந்தியா, வங்கதேசம், இந்தோனேசியா, பிலிப்பைன்ஸு, தெற்கு சீனா ஆகிய பகுதி அதிக மழை பொழிவு தருது. எது? கோடைக்கால பருவமழை காற்று, அதாவது தென்மேற்கு பருவக்காற்று. இப்போ சொன்ன நாடெல்லாம் இங்கே தான் இருக்கும். இந்தியா, வங்கதேசம், மியான்மரு, தென்கிழக்கு ஆசிய நாடுகள், சீனா, இந்த பகுதிலாம். 1500 மில்லிமீட்ரு அப்படின்னா 150 சென்டிமீட்ரு, 250 சென்டிமீட்டர் வரைக்கும். அங்கெல்லாம் எவர் கிரீன் ஃபாரஸ்ட் இருக்கும். இந்தியாவில் மவுசின்ரம் அப்பா 1200 சென்டிமீட்டர் மழை பெய்யுமாமா. 200 சென்டிமீட்டர் மழை பெஞ்சாவே
அங்கே பசுமை மாறா காடு இருக்கும், நெல் போடலாம், கரும்பு போடலாம் எல்லாம். ஆனால் மவுசின்றதுல எவ்வளோ மழை பெய்யுதாம்மா? ஆமாம். ஏன் சார்னா அது முட்டுச்சந்து. சரியா? அங்கே மரம்லாம் இருக்காது மவுசின்றதுல, முட்டுச்சந்து. இது எங்கே இருக்குது? அது வடகிழக்கு இந்தியாவில் இந்த இடத்துல இருக்குது. தென்மேற்கு பருவ கட்டும் போது தான் ரவுண்டு கட்டி இங்கே கொட்டுன்னு கொட்டிடும். உலகத்துலேயே அதிக மழை பெய்கிற இடம் மவுசின்றோம். மேப்பை பார்க்குறதப்ப என்ன பண்ணணும், இது ஃபுல்லாக மனசில் வச்சுட்டு பார்க்கணும். இந்த இடத்த, அந்த இடத்த மட்டும் கர்சரை பார்த்தீங்கன்னா நிற்காது. அப்படி அட்லீஸ்ட் இதையாவது நினச்சிட்டு இந்த இடத்த பார்க்கணும், கவனிக்கணும். உலகின் மிக அதிக மழை பெய்யும் பகுதி மவுசின்றம். நிலநடுக்கோட்டிலும் அதனை சுற்றிலும் காணப்படுகின்ற பகுதியில் ஆண்டு முழுவதும் ஒரே மாதிரியான காலநிலை உள்ளது. பேசியாச்சு. நிலநடுக்கோட்டு பகுதி அதை சுற்றிடும் இந்த ஏரியா. டெய்லியும் காலையிலேருந்து வெயில், சாயந்தரம் என்ன ஆகும்? மழை. காலையிலேருந்து வெயில், சாயந்தரம் மழை. வருஷத்தில் 365 நாள் அப்படி தான் இருக்கும். இப்போ நமக்கு எப்படி ஒரு 3 மாதம் அப்படி இருக்குது, அந்த மாதிரி அது வருஷம் ஃபுல்லாக அப்படி தான் இருக்கும். ஏன் என்ன ஏது எல்லாமே அதில் ஃபிசிக்கல் ஜியாகிரஃபியில் பார்த்துருக்கோம். இங்கே குளிர்காலம் இல்லை, பூமத்திய ரேகை ஒட்டி குளிர்காலமே கிடையாது. இங்கு காணப்படும் சராசரி வெப்பநிலை 27 டிகிரி செல்சியஸ். சராசரி மழைப்பொழிவு 127 சென்டிமீட்டர். மேற்கு மற்றும் மத்திய ஆசியாவில் வறண்ட வெப்பமான காலநிலை நிலவுது. மேற்கு ஆசியா, மத்திய ஆசியா. ஏன் வறண்ட வெப்பமான காலநிலை? துணை அயன மண்டலம், வளிமண்டலம் மேலேருந்து கீழே இறங்கும், ஆனால் மழை பெய்யாது. சரியா? அடுத்தது வெப்பநிலை பகலில் அதிகமாகவும் இரவில் குறைந்து காணப்படும். அதான் அன்றைக்கி நடத்திட்டாங்க. டையூர்னல் ரேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சர் அதிகம். பகலில் பயங்கர ஹீட்டாக இருக்கும், இரவில் பயங்கர குளிராக இருக்கும். ஏன்னா அங்கே க்ரீன் ஹவுஸ் உயிரினங்கள் இல்லை. ஸோ முக்கியமான க்ரீன் ஹவுஸ் கேஸ் கார்பன் டை ஆக்சைடு இருக்காது. ஸோ பகலில் அடித்த வெயிலோட வெப்பத்தை பிடிச்சி வச்சுக்க அவங்க இருக்க மாட்டாங்க. அதனால் என்ன ஆயிரும், நைட்டு உடனே கூலிங் ஆயிரும். அப்போ டையூர்னல் ரேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சர் அங்கே அதிகம். அப்படின்னா என்னென்னு நடத்தியிருக்கேன், போய் எடுத்து பாருங்கள். மழையில் 25லேருந்து 200 மில்லிமீட்டர் தான் இருக்கும் வெறும். அப்படின்னா எவ்வளவு? 2 சென்டிமீட்டர்லேருந்து வெறும் 20 சென்டிமீட்டர் பெஞ்சா பெருசு. ஆசியாவின் மேற்கு கடற்கரையோரம், மத்திய தரைக்கடல் ஓரம் குளிர்காலத்தில் மழை பெய்கின்றன. இந்த இடம் மத்திய தரைக்கடல், இது அது குளிர்காலத்தில் மழை பெய்யும். அதுக்கு அந்த கிளைமேட்டுக்கு பேர் மெடிட்ரேனியன் கிளைமேட். குளிர்காலத்தில் தான் மழை பெய்யும், வெயில் காலத்தில் மழை பெய்யாது. வித்தியாசமாக இருக்கும். எல்லா ஊர்லேயும் என்ன இருக்கும், கோடை காலத்தில் மழை பெய்யும். நம்ம தமிழ்நாடு மாதிரியே தான் அந்த கிளைமேட் தான் தமிழ்நாட்டில் இருக்கும். அங்கே சிட்ரஸ் பழங்கள் நல்லா விளையும். எங்கே மத்திய தரைக்கடல் காலநிலைன்னு ஒன்று இருக்குது. குளிர் காலத்தில் மழை பொழிவு இருக்கும், கோடை காலத்தில் மழை பெய்யாது, ட்ரையு பயங்கரமான வெயிலாக இருக்கும். சரியா? அடுத்து இங்கே கோடை காலம் மித வெப்பத்துடன் இருக்கும், ட்ரையாக இருக்கும், மழை பொழிவு இருக்காது. நிலநடுக்கோட்டு பகுதியில் குளிர்காலம் காணப்படுவதில் ஏன்? நானே கேட்கணும்னு நினச்சேன். கருவிடாக இருக்குது, சூரிய ஒளியோட கோணம் வருஷம் முழுவதும் அதிகமாக இருக்கும். 2 தடவை 90 டிகிரியில் போடும். மற்ற நாள் எல்லாமே இந்த பக்கம் சாஞ்சாலும் சரி, அந்த பக்கம் சாஞ்சாலும் சரி, கோணம் அதிகமாக தான் இருக்கும். 80 அந்த ரேஞ்சிலேயே இருக்கும் சூரிய ஒளியோட கோணம். ஆசியாவில் பாலைவனங்கள் மேற்கு கடற்கரையோரமாக காணப்படுகிறது. அரேபிய தார் பாலைவனம், பாலைவனம் முக்கியமான மேற்கு. அரேபிய பாலைவனம் ஃபுல்லாக பாலைவனம் தான். ஈரான் எல்லாமே பாலைவனம் தான். தார் பாலைவனம் எங்கே இருக்குது? இந்தியாவில். பாகிஸ்தான், இந்தியா. படமாக புரிஞ்சிக்கணும், பார்த்து புரிஞ்சுன்னா முடிஞ்சு போச்சு கதை. சும்மா கதை மாதிரி கேளுங்களேன் உட்காந்து வீடியோவை. மேப்பெல்லாம் வச்சுக்கணும், படிக்கணும், வீடியோ மாதிரி அதே போதும். அப்படியே போய் எழுதிட்டு வரலாம், சாதாரணமாக எழுதிட்டு வரலாம். நீ கொஸ்டின் ஆன்சராக உட்காந்து படிச்சுட்டே இருந்தால் படிச்சுட்டே இருக்க வேண்டியதுதான். சரியா? கோபி, தக்லமக்கான் இதெல்லாம் குளிர் பாலைவனம். கோபி, தக்லமா, அதை இப்போ நம்ம பார்த்ததெல்லாம் என்னது? வெப்ப பாலைவனம் இதெல்லாம். ஆனால் துணை வெப்ப மண்டலம் இருக்கு இல்லையா, சப்ட்ராபிக்கல் ரீஜன் அங்கே. இது கோபி, தக்லமக்கான்லாம் இங்கே இருக்கும். மிதவெப்ப மண்டலம் குளிர் மண்டலத்தில் இருக்கும். ஸோ குளிர் பாலைவனம்.
பாலைவனம்னா என்ன இருக்கும்? உயிரினங்கள் கம்மியாக இருக்கணும். ஆசியாவின் மிகப்பெரிய பாலைவனம் அரேபிய பாலைவனம் தான். இதெல்லாம் வெப்ப பாலைவனம். தாரு, அரேபியாலாம். கோபி, தக்லமக்கான் குளிர் பாலைவனம். தகவல் பேலை என்னப்பா? பாலைவனம். மிக குறைந்த மழைப்பொழிவை பெரும் பகுதி. இங்கே குறைந்த அளவிலேயே தாவரங்கள், விலங்குகள். இதுதான் டெஃபினிஷன். தாவரம், விலங்கு கம்மியாக இருக்கும். என்ன காரணம்? ஒன்று, வெப்பம் அதிகமாக இருக்கும், தண்ணி இருக்கவே இருக்காது, அல்லது வெப்பம் கம்மியாக இருக்கும். தண்ணி இருக்காது அல்லது வெப்பம் இருக்காது. இதனால தான் பாலைவனம் உருவாகும். தண்ணி இருக்காது அல்லது வெப்பம் இருக்காது. இப்போ துருவ பகுதியெலாம் தண்ணி இருக்கா? அதான் நல்ல தண்ணி அவ்வளோ இருக்குது. என்னவா இருக்குது? ஐஸ் கட்டியாக இருக்குது. வெப்பம் இல்லை, அதனால் உயிர்கள் கம்மி. வெப்ப பாலைவனத்தில் வெப்பம் இருக்குது, தண்ணி இல்லை. ரெண்டு நிறையா இருந்துச்சுன்னா அங்கே உயிரினம் அதிகமாக இருக்கும். அதான் பூமத்திய ரேகை பகுதி. வருஷம் ஃபுல்லாக வெப்பம் அதிகம், வருஷம் ஃபுல்லாக மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கும். சரியா? கான்செப்ட். ஆசியாவில் 2 வகையான பாலைவனம், வெப்ப பாலைவனம், குளிர் பாலைவனம். ரூப அல் காலி அப்படின்ற பாலைவனம் உலகின் மிக தொடர்ச்சியான மணற்பாங்கான பாலைவனம். பாலைவனம்னா மணலாக இருக்கணுமா கட்டாயம்? அப்படிலாம் அவசியம் இல்லை. உயிர்கள் இல்லைன்னா அது பாலைவனம். ஒரு இடத்துல அரித்து அந்த மண்ணெலாம் அள்ளிட்டு போய் இன்னொரு இடத்துல போட்டுரும். அரிச்ச இடத்துல இப்போ கரடு முரடாக கல்லாக இருக்கும், பாறையாக இருக்கும். இது போய் டெபாசிட் பண்ணாடா மணல் திட்டாக இருக்கும். அப்படி உலகத்தில் நீளமான ரொம்ப தூரம் மணல் திட்டுகளை கொண்ட பாலைவனம் எதுவாமா? ரூபல் காலி பாலைவனம். சவுதி அரேபியாவின் தென்கிழக்கு பகுதியில் இருக்குது. தென்கிழக்கு இந்த இடத்துல இருக்கும் ரூபால் காலி. போகலாமா டூரு? அதுவும் நீங்கள் மொபைலில் இருக்குது எல்லாமே. கதையை கேட்டுட்டு அதெல்லாம் எங்கே இருக்குது அப்படி ஜாலியாக பார்த்துட்ருக்கலாம். அந்த கண்டக்கடியை, யூடியூப்பு, மண்ணாங்கட்டியெல்லாம் பார்க்குறது இது பார்த்தீங்கன்னா நாலேஜ் கெயின் ஆகிக்கும். எப்போயாவது டைம் பாஸ் ஆகிறதுக்கு ஒரு பாட்டு கேட்குறது அந்த மாதிரி. அதெல்லாம் இப்படி பார்த்தீங்கன்னா உனக்கு போரே அடிக்காது, செம்மையாக இருக்கும். கற்றுக்கிட்டு பெரிய போஸ்டிங்லாம் அப்புறம் உக்காந்துட்டு அப்புறம் என்ன பண்ணலாம்? அப்புறம் நீ சினிமா பாரு, நம்ம வர்றது பாரு, இங்கே போயிடலாம். நாங்கள் ஒழுங்காக வாங்கின சம்பளத்துக்கு வேலை செய்யணும். செஞ்சுட்டு அப்புறம் அதெல்லாம் பாருங்கள், டைம் பாஸ் பண்ணுங்க. ரூபால் காலி. போட்டிருக்கா ரூபால் காலி இந்த இடத்துல. நிறைய பேர் தெரியுதுல, இதுதான் பயங்கரமான. அரேபியாவில் எங்கே இருக்குதுன்னு கேட்பான். தெரியுதா? மேப்பு ரெகனைஸ் பண்ண முடியுதா? இது என்ன? இந்த நிலப்பகுதிக்கு பேர் என்ன? தீபகற்பம். என்ன தீபகற்பம்? ரைட், குட். பாரசீகம். மேப் எடுத்து பார்க்குறதில்ல போல் இருக்கு. இயற்கை தாவரங்கள். இயற்கை தாவரம் எதை வச்சு டிசைட் ஆகும்? கிளைமேட்டு தான். எவர் கிரீன் ஃபாரஸ்ட். வருஷம் ஃபுல்லாக மழை பெய்யுதில்ல, அங்கே அது மாதிரி மழைப்பொழிவு, வெப்பநிலை, மண், அதை சார்ந்தால் இயற்கை தாவரம் இருக்கும். இங்கிலீஷில் வந்து ஃப்ளோரா, நேச்சுரல் வெஜிடேஷன், இயற்கை தாவரம். வெஜிடேஷன், ஃப்ளோரா. இன்னொரு பேர் நேச்சுரல் வெஜிடேஷன் அல்லது ஃப்ளோரா. சரியா? அடுத்து ஆசிய கண்டமானது நிலநடுக்கோட்டு பகுதியிலிருந்து துருவ பகுதி வரைக்கும் பரவி இருக்குது. ஆமாவா? ஃபஸ்ட்டே பேசிட்டோம். அனைத்து வகை இயற்கை தாவரங்களும் இங்கே காணப்படுது. தாவரங்கள் ஊராங்குட்டான் மலைக்காடுகளில் இருக்கும். கோமோடோ ஊர்வன டிராகன், கோமோடோ டிராகன், பெரிய பாண்டாகரடி குளிர் பிரதேசத்தில் இருக்கும். போன்ற சில அரிய வகை விலங்குகளும் இங்கே காணப்படும். இதெல்லாம் ரொம்ப ரேராக இருக்கிறது. கோமோடோ டிராகன்லாம் சீனாவில் இருக்கும். உராங்குட்டான் அந்த எவர்கிரீன் ஃபாரஸ்ட்லாம் இருக்குல்ல, அங்கே இருக்கும். பெரிய பாண்டாக குளிர் பிரதேசத்தில். ஆசியாவின் தாவரங்கள் விலங்குகள் பட்டியல் கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. பார்க்கலாமா? ஏழு கிளைமேட் ரீஜன் கொடுத்துருக்கான். எக்கோ சிஸ்டம் சொல்லலாமா? எக்கோ சிஸ்டம் 7. அங்கே ஒரு பர்டிகுலர் கிளைமேட் இருக்கும், அதுக்கு தகுந்த மாதிரியான தாவரம் எல்லாம் இருக்கும்.
அதிக வெப்பநிலை, அதிக மழைப்பொழிவு எந்த பகுதி? பூமத்திய ரேகை. போய் மேப்பை பாருங்கள், ஒன்றுமே கிடையாது, மொக்கை. சிங்கப்பூர், இந்தோனேசியா, பிலிப்பைன்ஸு, புருனே, கினியா எல்லாம் வரும். எல்லாம் புருனே, எல்லாம் இந்தோனேசியா, மலேசியா, சிங்கப்பூர். இலங்கை வந்துருச்சா? சரி, இலங்கை அதை ஒட்டி. நம்ம ஊரில் கொஞ்சம் ஏரியான்னு வச்சுக்கோங்க, பசுமை மரா காடாக இருக்கும். வருஷமெல்லாம் மழை பெய்யுதில்ல, ஒரே டைமில் இலையெல்லாம் கொட்டாது. ஒரு இலைக்கு உயிர் போயிடுச்சு அப்படின்னா அது மட்டும் விழுந்துடும், அந்த இலை மட்டும் முளைக்கும். பசுமை மரம் அதனால் எப்பயுமே பசுமையாக தான் இருக்கும். நம்ம ஊரில் பார்க்குறோம்ல, பார்த்துருப்பீங்க, இப்போ ஒரு பிப்ரவரி மாதம்லாம் இலையெல்லாம் ஒரே டைமில் எல்லாம் கொட்டியிருக்கும், மொட்டை காடாக இருந்திருக்கும். நம்மளதெல்லாம் வந்துட்டு பருவக்காற்று காடு. பருவமழை பெய்யும், பருவமழை அப்போ நல்லா செழிப்பாக இருக்கும். அந்த தண்ணியை வச்சு கொஞ்ச நாள் ஓட்டும். தண்ணியெல்லாம் தீர்ந்ததுக்கப்புறம் ஒரு ஷார்ட் பீரியட் சுத்தமாக ட்ரை ஆகிடும், மண்ணில் கூட தண்ணி இருக்காது. அப்போ நீர் இழப்பை தவிர்க்கிறது ஒரே டைமில் என்ன ஆகும், எல்லா இலையும் கொட்டிட்டு அந்த ஒரு மாதம் 1.5 மாதத்துக்கு மொட்டையாக இருக்கும் எல்லா மரமும். அதான் இலையுதிர் காடுகள், டெசிடியஸ் ஃபாரஸ்ட். நான் இங்கே இருக்குது பாருங்க. சரி, அது அப்புறம் பசுமை மரா தாவரம், மகோகனி, ரப்பரு, செம்மரம், ஷாலு இதெல்லாம் இருக்குது. நான் செம்மரம் அங்கே எதுக்கு போட்டானுன்னு தெரியலையே. செம்மரம் வரக்கூடாது, ட்ரையாக இருக்கணுமே. அங்கே எதுக்கு போட்டானு? ஷார்ட் ட்ரை இருக்கணும், கரடு முரடான. சரி விடுங்க, பார்த்துக்குவோம். அது இங்கே இருக்கக்கூடிய விலங்குகள், காண்டாமிருகம், உராங்குட்டான், கொமோடோ டிராகன், புலி. காட்டில் தான் புலி இருக்கும். காட்டில் என்ன இருக்காது? சிங்கம் இருக்காது. பாலைவனத்தில் சாரி புல்வெளியில் தான் இருக்கும். புல்லோட கலர் மஞ்சளா பாருங்கள், அதோட கலர் மஞ்சளாக தான் இருக்கும். சார் புளி மஞ்சளா? புளி மஞ்சள் கோடு இருக்கும். அடாப்டேஷன், கோமோஃப்ளெஜ் அப்படிம்பாங்க. அப்படி இருக்கிறனால அந்த நிழல் படுதில்ல, மரங்கள் அதுக்குள்ளே நடந்து போகும். அந்த நிழல் பட்டு நமக்கு அந்த கோடு மஞ்சள் ஒரு மாதிரி அதில் மறைஞ்சிடும், தெரியாது புளி வரது. இப்போ கோமோஃப்ளெஜ் அப்படிம்பாங்க. சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி தன்னை மாற்றிக்கும். ஏன்? ஒன்று ஏதோ நான் அதோட உணவை வேட்டையாடும், இன்னொன்று அதை வேட்டையாடுறவன்ட்டு தப்பிச்சிக்கணும், ஒளிஞ்சிக்கும். அதுக்கு தான் அதெல்லாம் புலி. ஜியாகிரஃபியில் பாருங்கள், பயாலஜி, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி எல்லாமே வரும். அடுத்தது பாபி ரூசா, அதெல்லாம் அங்கே விலங்குலாம். பாபி ரூசானா என்னென்னு தெரியலையே, பார்ப்போம். பாபி ரூசான்னு போட்டிருக்காங்க. பாபி ரூசா, பேபி ரூசாவா? மற்ற விலங்குலாம் தெரியும், அதுதான் போட்டிருக்கான் வேறு. பாபி ரூசா பார்ப்போம், புதுசாக இருக்குது. பன்னி போல் இருக்குது, காட்டு பண்ணி பாருங்க. கொம்பு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நம்ம ஊரில் உள்ள காட்டு பண்ணி கொம்பு இன்னும் கொஞ்சம் சின்னதாக இருக்கும். இப்போ என்ன பண்ணும், கிழங்கெல்லாம் நோண்டி சாப்பிடும். கோடைக்கால வறண்ட குளிர்காலம். இந்தியா, வியட்நாம், சீனா, கம்போடியா, தாய்லாந்து எல்லாம் தென்கிழக்கு ஆசிய நாடுகள். கம்போடியா, தாய்லாந்து எல்லாங்க, மியான்மர் எல்லாங்க. ட்ரை, ஷார்ட் பீரியட் ட்ரையாக இருக்குது. இலையுதிர் காடுகள், டெசிடியஸ் ஃபாரஸ்ட். டெசிடியஸ் ஃபாரஸ்ட் இங்கே தான் தேக்கு மரம், சந்தனம், மூங்கில்லாம் இருக்கும். செம்மரக்கட்டை கூட அந்த சந்தன மரத்தோட ஒரு வகை தான். இங்கே இருக்கக்கூடிய ஷார்ட் பீரியட் ட்ரையாக இருக்கும். அது அளவுக்கு உயரமாக இருக்காது. பசுமை மரக்காட்டில் தான் மரம்லாம் பயங்கர ஹைட்டாக இருக்கும். ஏன்னா அங்கே தண்ணி அதிகம், வெப்பமும் அதிகம். இது கொஞ்சம் இதாக இருக்கும், அதோட குட்டையாக தான் இருக்கும். புலி, யானை, இந்திய பாம்பு, நாகப்பாம்பா, விரியம்பாம்பு எல்லாம். அடுத்து தீவிரமான காலநிலை. தீவிரமான காலநிலை 2 இருக்கும். பயங்கர வெப்பமாக இருக்கணும் அல்லது பயங்கர குளிராக இருக்கும். எக்ஸ்ட்ரீம் கிளைமேட் அப்படிம்பாங்க. சரியா? அதில் அவன் எடுத்துருக்கான். துணை அயன மண்டலம், அரேபிய பாலைவனம், வடக்கு மற்றும் வடமேற்கு இந்தியா, அதாவது தார் பாலைவனம். இதெல்லாமே சேர்த்திக்க வேண்டியது தான். பயங்கர வெப்பம், ஏன்னா சப்ட்ராபிக்கல். அங்கே படித்ததை இங்கே அப்ளை பண்ணுங்க. மேலேருந்து என்ன வளிமண்டலம் கீழே இறங்கும். மேலேருந்து வளிமண்டலம் கீழே இறங்கினா மேலேருந்து வர வெப்பநிலை அதிகமாகும். ஸோ என்ன ஆகும், வாட்ரு உறிஞ்சக்கூடிய கெப்பாசிட்டி அதிகமாகி அங்கே உள்ள தண்ணியெல்லாம் உறிஞ்சி எடுத்துகிட்டு போயிடும். க்ளவுடு ஃபார்ம் ஆகாது, அப்போ மழை பெய்யாது. கீழேருந்து வளிமண்டலம் மேலே போனால் க்ளவுடு ஃபார்ம் ஆகும், மழை பொழிவு அதிகமாகும். ஓகேவா? அடுத்தது அங்கே இருக்கக்கூடிய ட்ரையா, அங்கே உள்ள தாவரம் அதுக்கு மாதிரி தவறம் வச்சுக்கும். சப்பாத்தி கல்லி, முள் இருக்கக்கூடிய தாவரங்கள் இருக்கும், பேரிச்சை மரம் அதெல்லாம்.
பாலைவன சோலை பார்த்தோமா? பாலைவன சோலை என்ன பார்த்தோம்? பிளாயாவா? ஒயாசிஸ். தார்னி ஷர்ப்ஸ், முள் புதர். பேபுல் ட்ரீ அது ஒரு வகையான மரம். பாபுல் ட்ரீ, அது முள் தான் இருக்கும். முள் செடி நம்ம ஊர்லேயே இருக்கா? இருக்குல்ல இந்த செடியெலாம். பாபுல் நம்மளது வறட்சியான பகுதி தான். இந்த பக்கம் பாலைவனம் தான், அரை பாலைவனம் தான். இதை வச்சே கண்டுபிடிச்சிடலாம் இவங்க சொல்கிற பொய்யெல்லாம். ஏன் நம்ம எங்கே இருக்கோம்? காற்று மறைவு, பாக்டீரியன் ஒட்டகம், மண் கவுதாரி, பாலைவனம் மான் சின்னதாக இருக்கும், குட்டியாக இருக்கும். இந்த மாதிரி பெருசாக இருக்காது. அப்புறம் பாம்பு ஊர்வனெல்லாம் இருக்குங்க. இது வறண்ட குளிர்காலம், மித வெப்ப கோடை காலம். அப்படியே மிதவெப்ப மண்டலத்துக்கு போயாச்சு தள்ளி. இப்போ எங்கெல்லாம் பார்த்துட்டோம்? இதெல்லாம் இது வரைக்கும் பார்த்துட்டோமா? அடுத்து மிதவெப்ப மண்டலம் அங்கே போயாச்சு. வறண்ட குளிர்காலத்தில் மழை பெய்யாது. மிதவெப்பத்தோட கோடை காலம். ஏன்னா எங்கே இருக்காது? மிதவெப்ப மண்டலம். வெயிலும் ரொம்ப அதிகமாகலாம் வராது. கிழக்கு சீனா, ஜப்பானு, வட மற்றும் தென்கொரியா. ஓகேவா? கிழக்கு சீனா, ஜப்பான். இங்கேருந்து பருவ காற்று வீசும். ஸோ மழை பொழிவு இருக்கணும் கோடை காலத்தில். உள்ளே போகப்போ சுத்தமாக மழை இருக்காது. குளிர் பாலைவனம் அதெல்லாம். செர்ரி, ஆப்ரிகாட்டு, ப்ளம்ஸ் இதெல்லாம் அங்கே தான் கிடைக்கும். செர்ரி பழம்லாம் இருக்குல்ல, ப்ளம்ஸ். பெரிய பாண்டாக்கடி, ஜப்பானிய மாக்யூ, பறவைன்னு நினைக்கிறேன். ஜப்பானிய மாக்யூ, ஜப்பனீஸ் மக்காக்குவா, மாக்யூ ஜாப்பனீஸ். மக்காக்குவா குரங்கா? சரி. நம்மால் அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். முடியெல்லாம் நிறையா இருக்கணும். ஏன் முடி நிறையா இருக்கணும்? குளிர் பிரதேசம், புவர் கண்டக்டர் ஆஃப் ஹீட்டு. யார்? ரோமம். அதெல்லாம் ஜப்பானிய மேக்யூ. மிதவெப்ப மண்டல கோடை காலம், குளிர்காலம், மழைப்பொழிவு. அப்படியே மேற்கில் அதுக்கு அப்படியே ஆப்போசிட் இந்த பக்கம். எங்கே இந்த ஏரியா குளிர்காலத்தில் மழை பெய்யும். கோடை குளிராக மழை பெய்யும். இஸ்ரேல், லெபனான், துருக்கி, சிரியா எல்லாம் எங்கே இருக்கும்? இந்த ஏரியாவில். மேப் எடுத்து பார்க்கணும். சின்ன வயசு இவ்வளோ விஷயம் கற்றுக்குறீங்க பண்ணிங்கன்னா லெவலே வேறு எங்கேயே போயிடும். கரெக்டாக கற்றுட்டு வந்தீங்கன்னா எல்லாம் முடிச்சுட்டு எல்லா சப்ஜெக்டையும் முடிச்சுட்டு நியூஸ் பேப்பர் பார்த்துட்டே வந்தீங்கன்னா இதையும் கோரிலேட் பண்ண தெரியணும். பண்ணி அதை பிடிச்சிக்கிட்டிங்கன்னா உன் பேப்பர் தனியாக தெரியும். அங்கே இப்போ எழுதி ஐஏஎஸ், குரூப் 1 பாஸெல்லாம் மக்கு சாம்பிராணிங்க மனப்பாடம் பண்ணுற குரூப்பு. திறமை இருக்கும், ஆனால் மனப்பாடம் பண்ணி சுயமாக சிந்திக்க தெரியாது. அதனால தான் பிரச்சனை சால்வ் பண்ண முடிய மாட்டேங்குது. நிறைய பிரச்சனை. பார்ப்போம். அத்தி, ஆலிவ், சிட்ரஸ் சொன்னாலையா? சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் வந்து இங்கே அதிகமாக விளையும். இதுக்கு இன்னொரு பேர் என்னன்னு சொன்னால் மத்திய தரைக்கடல் காலநிலை. லிங்க்ஸு, ஜேக் முயல் இதெல்லாம். லிங்க்ஸு என்னப்பா? லிங்க்ஸு, ஜாக் ரேபிட். கேட்டாது கேட்டு இன்னும் சிறுத்தை மாதிரி ரொம்ப ஹைட்டாலாம் இருக்காது, உள்ளே தான் இருக்கும். அடுத்தது ஜாக் ரேபிட் முயல். அங்கே ஒரு வகையான முயல். நம்ம ஊர்லேயே அதே மாதிரி முயல் இருக்குல்ல, நம்மளது இதே மாதிரியே தான் இருக்கும் பாருங்கள். ஏன்னா கிளைமேட் நம்மளது அவனது ஒரே மாதிரி இருக்கும் ஓரளவுக்கு. நீண்ட வறண்ட குளிர்காலம், குளிர்காலத்தில் மழை பெய்யாது, நீண்டு இருக்கும். குறுகிய குளிர்ச்சியான கோடை காலம். எந்த பகுதி? சைபீரிய பகுதி. இந்த சைபீரியா இமயமலையில், சைபீரியா மட்டும் இலைமலை பகுதி. ஊசி இலை காடுகள். ஏன் இமயமலையே அந்த மாதிரி இருக்குது? நீண்ட குளிர்காலம். ஹைட்டு கடல் மட்டத்துலேருந்து மேலே, கடல் மட்டத்தில் மேலே போனால் டெம்பரேச்சர் குறையும். ஊசி இலை காடுகள் தான் இருக்கும்.
மிருதுவான மரங்கள் அதெல்லாம் முஸ்லி ஃபைனு ஃபிர்ரு. குரூப் 4ல் இது ஒரு கொஸ்டின் வந்துருந்து தானே, ப்ரூஸ் மரம் அதெல்லாம். அங்கே இருக்கக்கூடிய விலங்குகள் சைபீரிய புலி. புலி பாருங்கள் எல்லா கிளைமேட்லேயும் இருக்குது. பழுப்பு கரடி, ஓனாய் எல்லாம். நிரந்தர பனிப்படர்வு 66 டிகிரிக்கு உள்ள நிரந்தரம் பனிப்படர்ந்தே இருக்குது. துருவ பகுதியை ஒட்டி இதுக்கு முன்னாடி பார்த்தது இது 66 டிகிரி உள்ளே போயிட்டோம். துருவ பகுதியே தான் வருஷம் ஃபுல்லாக பனி படர்ந்துருக்கும். அங்கே எப்படி இருக்கும், ஷார்ட் சம்மர், லைட்டாக தான் வெயில் வரும், அதுவும் ஸ்லாண்டிங்காக இருக்கும். அப்போ அங்கங்கே பாறை கீரையில் என்ன இருக்கும், லிச்சன்ஸ் மோசஸ் பார்த்தோமா, பாசி. அப்புறம் சிம்பயோட்டிக்கில் இருக்கக்கூடியவங்க அவங்க இருப்பாங்க, லிச்சன்ஸ் பாசிகள். புல் லைட்டாக இருக்கும். பனி வரை கோட்டிற்கு அப்பால். பனி வரை கொடுனது, பனி வரை கொடுனது 66 டிகிரி வடக்கு. அதுக்கு அந்த பக்கம் நீங்கள் இன்னும் ஜியாகிரஃபி பார்க்க ஆரம்பிக்கல தானே, பரவாயில்ல, கெமிஸ்ட்ரிலாம் முடிங்க, அப்புறம் அது பார்த்துக்கலாம், சும்மா கேளுங்க. அடுத்தது பனிக்கரடி, லேமிங், ஆர்டிக் நரி, இதெல்லாம் அங்கே இருக்கும். இப்போ ஃப்ளோரா ஃபானா பார்த்துட்டோமா, வள ஆதாரங்களும் பொருளாதார நடவடிக்கைகளும். இப்போ என்னென்ன பார்த்தோம், ஆசியாவோட லொக்கேஷன் மேப்பில் ஞாபகம் வரணும் கண்ணை முன்னிங்கன்னா, எந்த அச்சக்கோட்டிலேருந்து எந்த அச்சக்கோடு வரைக்கும். அதை வச்சு என்ன பண்ணிடலாம், கிளைமேட் சொல்லிடலாம். எத்தனை கிளைமேட் இருக்குது, பூமத்திய ரேகை, இது பசுமை மாறா காடு, பருவ காற்று காடு, இலையுதிர் காடு, மொத்தம் 7 கிளைமேட் பார்த்துருக்கோம். அப்புறம் எங்கே பார்த்தோம், ட்ரையானது பாலைவனம். அடுத்தது கிழக்கு ஆசியா, மழை காலத்தில் மழைப்பொழிவு, அதான் வெயில் காலம் தான் மழைக்காலம், நல்ல மழைப்பொழிவு இருக்கும். குளிர்காலம் ஷார்ட் பீரியட் இருக்கும். மேற்கு கடற்கரை. அப்புறம் துருவ பகுதியை ஒட்டின கிளைமேட்டு, துருவ பகுதி, மொத்தம் 7 கிளைமேட். அதுக்கு தகுந்த மாதிரி தாவரங்கள். அப்புறம் வேறு என்ன பார்த்தோம், நில அமைப்பு, கிளைமேட் இது. அடுத்து நில அமைப்பு, எத்தனை நிலத்தோற்றம் பார்த்தோம் மேஜராக, 5. அப்புறம் என்னென்ன வளங்கள் இருக்குது, மினரல்ஸு, இதெல்லாம் என்னென்ன இருக்குது, கனிம வளங்கள், அதெல்லாம் எப்படி பயன்படுத்துகிறாங்க, அதெல்லாம் அடுத்தது நாளைக்கு பார்ப்போம்.